ஹாய், சாரிடா. ஓகே, ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எல்லா கிளாஸுமே பக்காவாக நடந்துடும். அதனால் வந்து டோன்ட் வெரி. மூட்டைப்பூச்சி இருக்கா? ஓகே ஓகே, மூட்டைப்பூச்சி நசுக்கிடலாம். சரியா? ஸோ ஓகே, ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேதாந்தூல இருந்து கால் வந்திருக்குமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா. நம்மளுடைய 11th 12th தீமினல் பேட்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து முடிக்க போகுது இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வந்து கால் பண்ணியிருக்காங்க. சரியா? தீமினலுடைய ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் முடியிறப்போ அதுவும் ஆஃபர் முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபீஸ் வில் பி அரௌண்ட் 6000 சம்திங் கூட இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கால் பண்ணாங்க. மை ஹெல்த் இஸ் ஓகே ஓகே பிகாஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் லைவில் ஸ்டார்ட் ஆச்சு. 12th கெமிஸ்ட்ரி முடிச்சு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் முடிச்சு, இப்போ மேக்ஸ் முடிச்சு, அடுத்து சோஷியல் இல்லையா? ஸோ வி ஆர் த டீம் ஹூ ஆர் ஹேண்ட்லிங் 12th 11th 10th 9th நீட்டு ஆஸ் வெல் ஆஸ் நம்மளுடைய தீமினல் பேட்ச்லேயும் நாங்கள் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறோம். கரெக்டா? அதனால் வந்து யா லிட்டில் டயர்ட், கொஞ்சம் தான், நிறையா எனர்ஜி இருக்குது. ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கும் எனர்ஜி இருக்கா? உங்களுக்கும் எனர்ஜி இருக்கா? இருக்குன்னா சாட்ல ஒரு ஃபயர் போட்டு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பார்க்கலாம். ஓகே, அப்புறம் ஒரு குட்டி ஹெல்ப் செய்ய முடியுமா? என்னதுன்னா, நம்ம வேதாந்தோ 11th 12th சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன குரூப் எடுக்கலாம் அண்ட் கரியர் கைடன்ஸ் எல்லாமே வேதாந்தோ 11th 12th சேனலில் தான் கொடுக்க போகிறோம். ஓகே, நீங்கள் என்னென்ன குரூப் எடுக்கலாம், அடுத்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எல்லா கரியர் கைடன்ஸுமே we are going to give in 11th 12th சேனல். அதனால் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க போகிறேன். அழகாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய வேதாந்தோ 11th 12th சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகே, சரியா? சூப்பர் கைஸ். நம்ம ஃபைட்டர் பேட்ச் பற்றி லாஸ்ட்டாக பார்க்கலாம். நம்ம இப்போ நேரம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா சாப்டர் 6 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வெரி குட். வாட் வேர் த டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர்? ஓகே, பாளையக்காரர்ஸ் உடைய டியூட்டிஸ் என்ன? இதில் நான் கீவேர்ட் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்கனாலே குட் டு கோ. ஓகே, யா. ஸோ பாளையக்காரர் பிரிட்டிஷ் அவங்களை என்னன்னு கூப்பிட்டாங்க? பொலிகர் அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க. சரியா? அப்படின்னா என்னது? ஒரு லிட்டில் கிங்டம் இல்லை ஆஸ் அ ஃபியூடேட்ரி ஆஃப் அ கிரேட்டர் சாவரின். ஓகே, ஸோ ஒரு குட்டி கிங்டம் வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே, இந்த இடத்துல பிரிட்டிஷ்க்கு கீழே பிரிட்டிஷுடைய ரூல் படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாளையக்காரர், பொலிகர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, பாளையக்காரர் அவங்களுடைய டியூட்டிஸ் என்ன? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் எழுதின பாயிண்ட் கூட முக்கியம் கிடையாது, அதை நீங்க கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பாளையக்காரருடைய டியூட்டிஸ் தானே கேட்டிருக்காங்க. ஃப்ரீ டு கலெக்ட் ரெவென்யூ. ஓகே, கேக்குதா? எஸ், ஃப்ரீ டு கலெக்ட் ரெவென்யூ. அவங்க வந்து மக்கள் கிட்டேருந்து ரெவென்யூ டாக்ஸ் அதை வந்து கலெக்ட் பண்ணலாம். அட்மினிஸ்டர் த டெரிட்டரி, அந்த டெரிட்டரியை வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நிர்வாகம் பண்ணலாம். ஓகே, அண்ட் செட்டில் டிஸ்பியூட். டிஸ்பியூட் அப்படின்னா ஏதோ ஒரு கலவரம் வருது, ஏதோ ஒரு ஃபியூடேட்டரினா என்ன, ஏதோ ஒரு கலவரம் வருது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு சம்பவம் வருது அப்படின்னா அதை வந்து அவங்க சரி செய்யலாம். அதுக்கப்புறம் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர், அவங்க வந்து என்ன பண்ணலாம்? லா அண்ட் ஆர்டரை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பாளையக்காரர்ஸுடைய டியூட்டிஸ். The police duties were known as படிகாவல் ஆர் அரசு காவல். ஸோ பாளையக்காரருடைய மெயின் டியூட்டிஸ் என்னது? ஃப்ரீ டு கலெக்ட் டாக்ஸ் ரெவென்யூ, காசு ரெவென்யூ வந்து அவங்க கண்டிப்பாக வந்து கலெக்ட் பண்ணலாம். டெரிட்டரி, அந்த ஒரு பர்டிகுலர் ஊரை வந்து அவங்க அட்மினிஸ்டர் நிர்வாகம் பண்ணலாம். தென் செட்டில் டிஸ்பியூட்ஸ். ஓகே, ஏதாவது ஒரு பிரச்சனை, கலவரம், சம்பவம்னா அவங்க அதை வந்து சரி பண்ணலாம். லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணலாம். இதுதான் முக்கியமான ஒரு டியூட்டிஸ். ஓகே, சரியா? அடுத்து வந்து பாருங்க, இருங்க நான் இதுல வந்து ஐ வில் பெட்டர் பிரிங் த ஸ்லைட் இட் செல்ஃப். ஓகே, பிகாஸ் அதுல உங்களுக்கு அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து தெரியும். ஓகே, லெட் மீ ஷோ யூ வித் அனிமேஷன்ஸ் இட் செல்ஃப். யார் சார் உங்களுக்காக இதில் நிறைய அனிமேஷன்ஸ்லாம் வந்து போட்டிருக்காரு? இதோ பாருங்க. ஸோ படைக்காவல் இல்லைன்னா அரசு காவல் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து போயிட்டு ரெவென்யூ கலெக்ட் பண்ணலாம், அட்மினிஸ்டர் டெரிட்டரி பண்ணலாம், மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் வந்து பண்ணலாம். ஓகே,
ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுடைய டியூட்டிஸ். அடுத்துப்பா நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த பாளையம்ஸ் பேஸ்ட் ஆன் டிவிஷன் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஈஸ்டர்ன் பாளையம்லாம் என்னென்ன, வெஸ்டர்ன் பாளையம்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்க நம்ம வந்து ஒரு ட்ரிக்கு வச்சுருந்தோம். என்னது, ஈஸ்டர்ன் பாளையம் அப்படின்னா பென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஈஸ்டர்ன் பாளையம் அப்படின்னா பெண்ணுன்னு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம். என்னது, பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகாலபுரம், சாத்தூர். பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகாலபுரம், சாத்தூர் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம். கரெக்டா? இது எல்லாமே வந்து ஈஸ்டர்ன் பாளையம். இப்போ வெஸ்டர்ன் பாளையம்ல நமக்கு என்ன என்ன வரும் அப்படின்னா நட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். NUTSS நட்ஸ்ன்னு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம். உதுமலை, தலவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். ஓகே, உதுமலை, தலவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் பாளையம். வெரி குட். வாட் வாஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பேட்டில் ஆஃப் கல்லக்காட்? ஓகே, பேட்டில் ஆஃப் கலக்காடுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியர் தானேடா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியர் தானே? வெரி குட். The Nawab sent an additional contingent of sepoys to Mufass Khan and reinforced army proceeded to திருநெல்வேலி. நவாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா நிறைய சிப்பாயை வந்து முஃபஸ் கானுக்கு அனுப்பிவிட்டார், திருநெல்வேலிக்கு வந்து அனுப்பிவிட்டார். Beside 1000 சிப்பாய்ஸ் ஆஃப் கம்பெனி, கம்பெனிலேருந்து ஒரு 1000 சிப்பாய் வந்தாங்க. அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா முஃபஸ் கான் ரிசீவ்டு 600 more sent by நவாப். நவாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 600 சிப்பாய அனுப்பி விட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 600 சிப்பாய அனுப்பி விட்டாங்க. வெரி குட். He also had the support of cavalry. cavalry அப்படின்னா வந்து என்னது, குதிரைப்படை, யானைப்படை. எதை வந்து நம்ம வந்து cavalry அப்படின்னு வந்து சொல்லுவோம். எஸ், இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் எடுப்பாங்கடா. மேம் வந்து நேற்றை விடவே இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸ் மோசமாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கோல்டெல்லாம் வந்துருச்சு. சரியா, கொஞ்சம் கோல்டும் வந்துருச்சு. நேத்தாச்சும் வெறும் காஃபு அதெல்லாம் தான் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் கோல்டு ஃபீவரும் வந்துருச்சு. ஓகே, பிகாஸ் ஷீ இஸ் த ஒன் டீச்சிங் ஃபார் 11th மேக்ஸ், 12th மேக்ஸ், 9th மேக்ஸ், 10th மேக்ஸ், 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ், 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து லிட்டில் பிட் டயர்டாக இருந்தாலும் உங்களுக்காக இன்னைக்கு கிளாஸ் வருவாங்க. நீங்களும் கண்டிப்பாக கிளாஸ் வாங்க. சரியா? ஓகே. He also had the support of cavalry. cavalry அப்படிங்கிறது வந்து என்ன படைன்னு நீங்க இன்னும் வந்து சொல்லவே இல்லை. What is cavalry? தெரியாதா? What is cavalry? குதிரை படை, யானை படை. எது? ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டேன் உங்களுக்கு நான். ஓகே, அண்ட் தென் ஃபுட் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறது வந்து காலாட்படை, கர்நாடிக்லேருந்து. Before Mufass Khan could station his troops near Calacat, 2000 soldiers from Travancore joined the forces of புலித்தேவர். ஸோ இப்போ முஃபஸ் கான் அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டு போய் அங்கே நிறுத்துறதுக்குள்ளேயே, ஆமாம், குதிரைப்படை, ஹார்ஸ் படை. வெரி குட். முஃபஸ் கான் அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு போய் அங்கே நிறுத்துறதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா புலித்தேவருடைய ஃபோர்ஸு 2000 பேர் அங்கே ஆல்ரெடி இருந்தாங்களாம். புலித்தேவரோட ஃபோர்ஸு 2000 பேர் அங்கே ஆல்ரெடி இருந்தாங்களாம். இந்த பேட்டில் ஆஃப் கலக்காட் முஃபஸ் கான் ட்ரூப்ஸ் வேர் ரூட்டட். ஓகே, பேட்டில் ஆஃப் கலக்காட்ல முஃபஸ் கான் ஃபோர்ஸ் வேர் ரூட்டட் அப்படின்னா அவங்கள வந்து தோக்கடிச்சிட்டாங்க. வெரி குட். அடுத்துப்பா, வாட் வேர் த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் கம்பெனி அண்ட் கட்டபொம்மன்? கம்பெனிக்கும் கட்டபொம்மனுக்கும் போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னா என்னதாங்க பகை, என்னதாங்க சண்டை, என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? யா. The company had thus gained the right to collect taxes from பாஞ்சாலங்குறிச்சி. கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. ஓகே, கம்பெனி வந்து என்ன பண்றாங்க? they are collecting taxes. ஓகே, கம்பெனி they are collecting taxes. ஓகே, எதுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க? கம்பெனி எதுக்காக வந்து டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க? வரி பணம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து மக்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றாங்க. The company thus appointed collectors to collect taxes from பாளையம்ஸ்.
ஸோ அந்த குட்டி குட்டி ஊர் பேர் தான் வந்து பாளையம். ஓகே, அந்த பாளையத்தை பார்த்துக்கிற ஒரு ராஜா பேர் தான் பாளையக்காரர். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாளையம்ஸ்லேருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு கலெக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. த கலெக்டர்ஸ் ஹியூமிலியேட்டட் த பாளையக்காரர். கலெக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பாளையக்காரரை ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. சரியா, ரொம்ப ரொம்ப அவமானப்படும் வண்ணம் செய்யறாங்க. ஓகே, அண்ட் அடாப்டட் ஃபோர்ஸ் டு கலெக்ட் டாக்ஸஸ். டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக தே ஆர் அடாப்டிங் ஃபோர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி போயிட்டு அடிக்கிறது உதைக்கிறது இதெல்லாம் பண்றாங்க. சரியா, ஸோ அடிக்கிறது உதைக்கிறது சண்டை போடுறது இதெல்லாம் பண்ணி தான் they are collecting the taxes. Okay, so இதுதான் main bone of contention between Kattabomman and then British. Highlight the essence of Tiruchirappalli Proclamation of 1801. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு question. டீடைல்ஸ் எல்லாம் எப்போ படிப்போம், சோஷியல் எக்ஸாமுக்கு முன்னாடி படிப்போம். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த வாட்டி டீடைல் ஆன்சர் how many of you want with answer key based? சொல்லுங்க மேம், எனக்கு பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ பேஸ்டா எனக்கு டீடைல் ஆன்சர்ஸ் சொல்லி தருவீங்களா? யாருக்கெல்லாம் வேணும்? ஓகே, வெரி குட். மீட் அப் ஃபார்ம் நான் லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தரேன். ஓகே, ஸோ ஓகே, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா சோஷியல் எக்ஸாமுக்கு 2 நாள் லீவ் இருக்கு. கரெக்டா? அப்போ டே 1 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு சாயந்தரம் ஒரு குவிஸ் வச்சுக்கலாம். என்ன குவிஸ் வேணும் உங்களுக்கு? புக் பேக் வேணுமா, புக் இன் வேணுமா, இல்ல ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி வேணுமா? Do you want as quiz or as slide? குவிஸா வேணுமா ஸ்லைடா வேணுமா? மேம் புக் பேக்லாம் நாங்க படிச்சுக்கிறோம் மேம், நீங்க புக் இன் மட்டும் பண்ணுங்க மேம். இல்ல புக் பேக் பிளஸ் புக் இன் வேணும், குவிஸாவே வச்சுக்கலாமா? combined in quizza. Maybe what I'm planning is complete a book inside question quizza வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிக்கிறேன். ஓகே, எஸ். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து எனக்கு உங்ககிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் we are going to do a long marathon of what? 8 mark, 5 mark and map. Do you want it as a long marathon or short marathon? Chatல சொல்லுங்க. இங்க பாரு, லாங் மேரத்தான் கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனா நீ 8 மணி நேரம் கிளாஸை திருப்பி 2x ஸ்பீட்ல வச்சு பார்த்தா கூட 4 மணி நேரம் பார்க்க முடியுமா? டெய்லி 8 மணி நேரம் 10 மணி நேரம் கிளாஸ் வச்சு நீ எப்ப படிப்ப? லாங் மேரத்தான் நீ கேட்குற, ஆனா நீ ரிவைஸ் பண்ண முடியுமா? லாங் மேரத்தான்ல நீ அப்ப அட்டென்ட் பண்ணாதான்டா உண்டு. அதுக்கப்புறம் நீ எப்போ போயிட்டு ரிவைஸ் பண்ணுவ? ஷார்ட் மேரத்தான் வித் பிரேக். பட் லாங் மேரத்தான்னா மேரத்தான்ல எங்க கூடவே சேர்ந்து படிக்கணும். அப்படின்னா மட்டும் லாங் மேரத்தான் வா. நீ லாங் மேரத்தான் வந்துட்டு ஓகே அதுக்கப்புறம் நான் தனியா படிக்க போறேன் அப்படின்னா டைம் இருக்காது. பிராக்டிக்கலா யோசி. ஓகே, அட்லீஸ்ட் குட்டி கிளாஸ்னா கிளாஸ் முடிச்சாது நீ போய் டக்குன்னு ரிவைஸ் பண்ணலாம். யூ ஹாவ் ஆம்பிள் டைம் நடுவில். ஓகே, ஸோ அதனால அதை நீ நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகே, உனக்கு எது பெஸ்ட் அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்த்து 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 பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஒவ்வொன்றும் உனக்கு எது பெஸ்ட், நீ ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகக்கூடாது, நீ டென்ஷனும் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, யாரெல்லாம் இது வரைக்கும் எல்லா லைவ் கிளாஸும் மேம் ஃபார் த பாஸ்ட் 3 days எல்லா லைவ் கிளாஸுமே நான் பார்த்துட்டேன் மேம் அப்படிங்கிறவங்கலாம் யாரு? எல்லா லைவ் கிளாஸுமே நான் மிஸ் பண்ணாம பார்த்துட்டேன் மேம் யார்? நீ. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ அட்டெண்டன்ஸ் வந்து அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ மறக்காம யார் யாரெல்லாம் போய் கமெண்ட் பண்ணலையோ பழைய லைவ்ல போயிட்டு பார்த்து முடிச்சவங்கலாம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அப்பப்போ முடிச்சுட்டா நல்லது, இல்லைன்னா கஷ்டமாயிடும். ஓகே, இப்போ நாங்களும் அதே தானே ஃபேஸ் பண்றோம். ஓகே, ஒரே நேரத்தில் எங்களுக்கு எல்லா கிளாஸஸும் இருக்கு. 12th இருக்கு, 11th இருக்கு, 10th இருக்கு, நிறைய இருக்கிறப்போ எப்படி we are pushing ourselves so much, so we are getting sick. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பசங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து பண்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஓ நிலைமையும். அடுத்து வந்து சோஷியலுக்குலாம் 2 நாள் தான் லீவ் இருக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்.
2 நாள் தான் லீவுன்னு சொல்லிட்டு நீ கவர்மெண்ட்டை குறை சொல்லக்கூடாது. சரியா? 2 நாள் தான் லீவ் கொடுத்துருக்காங்க, எப்படி படிக்க முடியும்? நீ கவர்மெண்ட்டை குறை சொல்லக்கூடாது. இப்போ மேக்ஸுக்கு 8 நாள் லீவ் இருக்குல்ல, அதை ப்ராப்பரா நம்ம பயன்படுத்திக்கணும். சரியா? உனக்கு மார்க் வாங்கணுமா குறை சொல்லணுமா? மார்க் வாங்கணுமா குறை சொல்லணுமா? மார்க் வாங்கணும் இல்லையாடா? அதனால நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு டீம். நம்ம டீம்னா யாரு? அதுல நாங்க மட்டும் கிடையாது, டீச்சர்ஸ் மட்டும் இல்ல, நீயும் யாரு? நம்ம டீம் தான். கரெக்டா? நீ யாருப்பா? தீமினல் டீம். ஓகே, நம்ம டீம் எப்படி இருக்கணும்? தீமினல் டீம் எப்படி இருக்கணும்? ஸ்மார்ட்டா இருக்கணும், மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கணும். ஓகேவா? மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கணும். நோ மேட்டர் வாட், எது பெஸ்டோ அதை கரெக்டா வந்து பண்ணணும். சரியா? அதனால வந்து எஸ் எக்ஸாக்ட்லி. ஈவன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நிறைய பேர் இந்த நேரத்தில் உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்த அப்படின்னா அப்புறம் படிச்சுக்கலாம்னு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பெட்ல படுத்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நீ இந்த நேரத்துல படிச்சுட்டு இருக்க. ஓகே, ஸோ ஐ எம் சூப்பர் ப்ரௌட் ஆஃப் யூ. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இன்று இலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில். இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கு எழுந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் ஓவர் நைட்ல என்னென்னவாகுமோ. நம்மலாம் நல்லா படிச்சு நல்லா முன்னேறி அடுத்தடுத்த சாப்டருக்கு போயிட்டே இருப்போம். சென்றிலை பாருக முற்றிடத்தில். நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் போர்ஷன்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இலைப்பாறுதலே நடக்கணும். அப்படின்னா என்னது? ரெஸ்ட் எடுக்கிறதே வந்து நடக்கணும். தம்பி தேன் வந்து பாய் முன் நெஞ்சிடத்தே. என்னது? உங்களுடைய ரிசல்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறப்போ மேக்ஸ்ல சென்டம், சோசியல்ல சென்டம், சயின்ஸ்ல சென்டம் அப்படின்னு அந்த 100 நம்பரை பாக்குறப்போ எப்படி இருக்கும்? காதுல அப்படியே தேன் வந்து பாயுது, காதி நிலையில நெஞ்சிலேயே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குமா? அப்படி இருக்குமா இருக்காதா? எஸ், அப்படி இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இப்போ வந்து ஜாலியா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கட்டும். ஆனா நீனு எப்போ ரெஸ்ட் எடுக்கணும்? ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம படிச்சதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, ஓகேவா? ஸோ எல்லாருமே சூப்பர் மோட்டிவேட்டடா. இன்னைக்கு எல்லா கிளாஸும், இப்போ கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஹோல் டே நம்ம சேனல்ல நடக்கிற லைவ்ல டீமா எங்க கூட சேர்ந்து படிப்பீங்களா? டீமா எங்க கூட சேர்ந்து படிப்பீங்களா? நம்மலாம் யாரு? தி மின்னல் டீம். கரெக்டா? டிஎம்டி கரெக்டா? டிஎம்டி கம்பிகள் மாதிரி தி மின்னல் டீம் நம்பர். சரியா? தி மின்னல் டீம் நம்பர். ஓகே, வெரி குட்ரா, சூப்பர் ப்ரௌட் ஆஃப் யூ. ஓகே, அதனால நீ மற்றவங்களை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகாத, நீ யூ ஆர் இன் த ரைட் பாத், கரெக்டா படி. ஓகே, யா, நான் உங்களுக்காக ஆல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, இன்னைக்கே வீடியோ போடுறேன் பாரு. In June 1801, Marudupandiyar issued a proclamation of independence which is called as Tiruchirappalli Proclamation. So Tiruchirappalli Proclamation யார் அனௌன்ஸ் பண்ணாங்க? மருது பாண்டியர்கள், மருது சகோதரர்கள் தான் இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை கொடுத்தாங்க. ஓகே, திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை இஷ்யூ பண்ணாங்க. The proclamation of 1801 was a early call to the Indians to unite against the British. Okay, இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு ஏர்லி கால். ஓகே, நல்லா முன்னாடியே வந்து இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு எழுப்பும் வண்ணமா இருந்துச்சு. எதுக்கு? நம்ம என்ன ரிலீஜனா மதமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன காஸ்ட் ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன கிரீட் இனமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன ரிலீஜியன் எதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ரிலீஜியன் என்ன மதம், ரீஜியன் எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல, பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா நம்ம எல்லாருமே ஒன்னு சேரணும் அப்படிங்கறத வந்து சொன்னதுதான் எது? இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். ஓகே, சோ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801 வந்து என்னது? இந்தியன்ஸ் எல்லாரும் முன்னாடியே முழிச்சுக்கோங்க. நீங்க எந்த ஒரு ஊர்ல இருந்தாலும் சரி, ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, இங்க எந்த மதம் இனம் யாரா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா போராடணும்னு சொன்னாங்க. Many Palaikars of Tamil country rallied together to fight against the English. Rally எல்லாம் போவாங்க இல்லையா, ஊர்வலம். ஸோ நிறைய பாளையக்காரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா ஊர்வலம் போறாங்க. ஓகே, சின்ன மருது collected nearly 20,000 men to challenge the English army.
சின்ன மருது பெரிய மருதுன்னு ரெண்டு பேர் வந்து இருப்பாங்க. 11th 12th டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ மேம்? 2999. எல்லா நாளும் கிளாஸ், சண்டே ஆனா டெஸ்ட், லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ், 24/7 டவுட் சால்விங், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்தே 2999 தான். சின்ன மருது கலெக்டட் நியர்லி 20,000 men to challenge பிரிட்டிஷ் ஆர்மி. 20,000 மென்னு பாரு. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள வந்து ஒரு யூனிட்டி இருக்கு பாரு. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்டா. சரியா? அடுத்து சாப்டர் 7 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, டக்கு டக்குன்னு சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. ஒவ்வொரு சாப்டர் முடிச்சிட்டு நம்ம ஃபயர் போட போறோம். 2 days என்ன பண்ண போறோம்? இப்ப 2 மார்க் முடிங்க. அந்த 2 daysல 5 மார்க் 8 மார்க் மேப் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே, how are the peasant uprisings in British India classified? இதுல இதுடைய எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவை கிடையாது. இந்த 4 வார்த்தை மட்டும் எழுதுங்க, உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, பெசன்ட் அப்ரைசிங் அப்படின்னா பெசன்ட்னா யார் தெரியுமா? ஃபார்மர், அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் பண்றவங்க, இவங்களையெல்லாம் தான் வந்து நம்ம பெசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இவங்களையெல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ். ஸோ இந்த பெசன்ட் அப்ரைசிங் இன் பிரிட்டிஷ் இந்தியா வந்து ஹவு ஆர் வி கிளாசிஃபையிங் அப்படின்னு பார்க்கணும். ரீஸ்டோரேட்டிவ் ரெபிலியன் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? இப்ப ஏதோ ஒரு இந்த விஷயம், இந்த சொசைட்டில இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது தப்பு, டாக்ஸ் கலெக்ட் பண்றது தப்பு, இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது ஒரு அம்மாட்ட ஃபோன் வாங்கி வந்து பார்த்தா நீங்க ரிப்ளை பண்ண மாட்டீங்க மேம். என்ன மேம், நான் அம்மாட்ட ஃபோன் வாங்கிட்டு வந்து பார்த்தா நீங்க ரிப்ளை பண்ண மாட்டீங்க, என்னடா என்ன கொஸ்டின் கேட்டதுனால ரிப்ளை பண்ண முடியும்? யா, restorative rebellions. ஓகே, restorative rebellion. அடுத்து ரிலீஜியஸ் மூவ்மெண்ட். ஓகே, ஒவ்வொரு ரிலீஜியஸ் மத குருக்களும் சேர்ந்து போராடினாங்க, அதுதான் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட். ஓகே, அந்த மதத்துடைய குருமார்கள் வந்து போயிட்டு லீடர்ஸா ப்ரே பண்ணாங்க, ஃபாட் பண்ணாங்க. அடுத்து சோஷியல் பேண்டிட்ரி, மாஸ் இன்சரக்ஷன். ஓகே, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ஒருத்தன் தலைவனா எழுந்து அவன் வந்து எல்லாருமே வந்து வழி நடத்துவான், அதுதான் மாஸ் இன்சரக்ஷன். சோஷியல் பேண்டிட்ரியும் இதே மாதிரி சொசைட்டில ஒரு ஹீரோ மாதிரி நம்ம படத்துல பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதுதான் 4 விஷயம். 4 வேர்ட் மட்டும் எழுதினா போறோம், அதோட எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். ரீஸ்டோரேட்டிவ் ரெபிலியன்ஸ், ரிலீஜியஸ் மூவ்மெண்ட், சோஷியல் பேண்டிட்ரி, மாஸ் இன்சரக்ஷன். ஓகே, 4வது அடுத்த கொஸ்டின். நேம் த டெரிட்டரிஸ் annexed by. இதுக்கு ஒரு க்ளூ படிச்சோம், என்னது? PNJSS. PNJSS அப்படின்னு படிச்சோம், கரெக்டா? P for parts of Punjab, Nagpur, Jhansi, Satara, Sambalpur. Okay, parts of Punjab, Nagpur, Jhansi, Satara, Sambalpur. Okay, very good, nice. அடுத்தரா, what do you mean by drain of wealth? drainனா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சோஷியலுக்கு ஷார்ட் ஆன்சர் தான் படிக்கிறேன், பப்ளிக்ல மார்க் வருமா? ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஆன்சரே பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப கோபமா கேட்கிறாரு. நீங்க ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும் தான் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஆன்சர் வரும். நீங்க லாங் ஆன்சர்ஸையும் சேர்த்து படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு லாங் ஆன்சருக்கான ஆன்சர் வந்து வரும். இது ஒரு கேள்வி, நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஏண்டா ஷார்ட் ஆன்சர் மட்டும் தான் படிக்கிறேன்னா அப்ப ஷார்ட் ஆன்சர் மட்டும் தானடா எழுத முடியும். நீ லாங் ஆன்சரையும் சேர்த்து படிக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கனா இல்லையா? ஐ ஹாவ் கிவன் யூ கவர்மெண்ட் உடைய மினி மெட்டீரியல். அந்த மினி மெட்டீரியல் பிடிஎஃப்ல இருக்கிற ஆன்சரை எழுதினாலே உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதுல இருக்கிற ஆன்சரையாவது படிச்சுட்டு போங்க. யாருக்காச்சும் இங்க ஃபெயில் ஆயிடுவேன்னு பயமா இருக்கா? அவங்கெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க, நீங்க பாஸ் ஆகிறதுக்கு நான் கவர்மெண்ட் மினி மெட்டீரியல் தரேன், அந்த மெட்டீரியலை மட்டும் பார்த்துட்டு போங்க போதும். ஓகே, யா, இந்த ட்ரெயின் ஆஃப் வெல்த் புக்ல இல்லாட்டியும் படிச்சுட்டு போங்க, தப்பு கிடையாது. ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னா என்னது முக்கியமா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்ன தெரியுமா? வெல்த் வந்து ட்ரெயின் ஆகுறது, கம்மி ஆகுறது. நம்ம வாஷிங் மிஷின்லலாம் ட்ரெயின் ஆன் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்து வெளியே போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இங்க வந்து வெல்த், காசு வந்து வெளியே போகுது. The prosperity of British lay in the economic and political subjugation of India. பிரிட்டிஷுடைய ப்ராஸ்பெரிட்டி, இங்க பிரிட்டிஷ் வந்து எப்படி வளர்றாங்க அப்படின்னா இந்தியன்ஸை வந்து ஒரு பொருளாதார ரீதியா இருக்கட்டும், இல்ல ஒரு அரசியல் ரீதியா இருக்கட்டும்,
அடக்குதல் மூலமா தான். சப்ஜுகேஷன்னா அடக்குதல் மூலமா தான். ஓகே, ஏன் மேம் இப்படி பண்றீங்க? பாஸ்ட் 3 days பிடிஎஃப் எங்க மேம்? கமலி கோவமா கேக்குறாங்க. கோவப்படாதீங்க கமலி, காமா கேளுங்க. நீங்க காமா கேட்டாலே நான் தரப்போறேன். சரியா? 3 days பிடிஎஃப் நான் அப்டேட் பண்றேன். ஏன்னா நேத்து தான் அதுக்கப்புறம் ஜனஸ்ருதி மேம் உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு ஐ டுக் ஹர் டு ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் ஷி வாஸ் வெரி சிக் அண்ட் இன்னைக்கு திருப்பி வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் டைம் தாங்க, நான் தரேன். சரியா? கோவப்படாதீங்க. வாங்கப்பா. What do you mean by drain of wealth? Okay, the prosperity of the British lay in the economic and political subjugation of India. ஒரு பாரசைட் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, பாரசைட் மாதிரி பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க, நம்மளை உறிஞ்சி 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 தான் அவங்க வந்து செழுமையா ஆயிட்டே வந்து இருந்தாங்க. சரியா? Colonialism was the main obstacle to the Indian economic development. இந்தியன்ஸால ஏன்டா எக்கனாமிக்கலி டெவலப் ஆக முடியல சொல்லு? இந்தியன்ஸால ஏன் எக்கனாமிக்கலா டெவலப் ஆக முடியல? பிகாஸ் பிரிட்டிஷ் வந்து நம்மள என்ன பண்ணி வச்சிருந்தாங்க, காலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்மள காலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. காலனைஸ் அப்படின்னா என்னது? நம்ம பிரிட்டிஷ் கீழே நம்ம இருந்தப்போ, அடிமையா இருந்தப்போ நம்மள பிடிச்சி வச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் நம்ம காலனைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து it became the market to dump English manufacturer. அவங்க ப்ரொடியூஸ் பண்ற கூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டம்ப் பண்ற ஒரு இடமா தான் இந்தியா வந்து அவங்களுக்கு இருந்தது. இங்கேருந்து அவங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாம் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா அங்கேருந்து நமக்கு ஒண்ணுமே இந்தியாவுக்கு உருப்படியா வரவே இல்லை. ஓகே, இந்தியாலேருந்து பிரிட்டனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல இந்த கோவமான ஈமோஜி போட்டு அட்டென்ஷன் சீக் பண்றதை எல்லாரும் நிறுத்துங்க. கோவமான ஈமோஜி போட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். ஓகே, நாங்க ஏன் வந்து உங்களுக்காக நாங்க இங்க கிளாஸ் எடுக்கிறோம் சொல்லு? லாஸ்ட் மினிட்ல நாங்க ஏன் உங்களுக்கு இங்க வந்து சொல்லி தரோம் சொல்லுப்பா, சொல்லுப்பா. என்ன அப்செட் பண்றீங்களே நீங்க எப்படி? நீ தனியா படிச்சுக்கிறியா? உனக்கு லாஸ்ட் மினிட்ல ஹெல்ப் பண்ணணும் தானே கிளாஸ் எடுக்கிறோம். நீ கோவப்பட்ட நானும் கோவப்பட்டமா? எஸ், கண்டிப்பா கேன்சல்டு கிளாஸஸ் எல்லாமே வந்து நடக்கும். ஓகேவா? ஒரு வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு கிளாஸ் நடத்திருக்கோம். லாஸ்ட் மினிட்லயும் உங்களுக்கு பசங்க படிக்கணுங்கிறதுக்காக நடத்தினதையே திருப்பியும் வந்து நடத்துறோம். சரியா? யாருக்காக பண்றோம்? உனக்காக தானே பண்றோம். அதை நீ ரியலைஸ் பண்ணுமா இல்லையா? அதை விட்டு கோவம் இமோஜி அனுப்புற. உனக்கு தான் கெட்டது, உனக்கு தான் பிபி ஏறும், உனக்கு தான் டென்ஷன். ஓகே, அதனால ஒழுங்கு அழகா கிளாஸ் கவனி. நான் இன்னைக்கு பிடிஎஃப் தரேன்னு சொல்றேன்ல, இன்னைக்கு தரேன், அவ்வளவுதான். சொன்ன வாக்கு மீற மாட்டேன். நான் இன்னைக்கு பிடிஎஃப் தந்துட்டு ஷார்ட்ஸும் போடுறேன் அதுக்கு. ஓகேவா? யா, இங்க அத்தனை குழந்தைங்க ஸ்கூல் லீவ் போட்டு கவனிச்சிட்டு இருக்குடா. அவங்க டைமும் வேஸ்ட் பண்ணாதடா நீ இப்படி பண்ணி. ஸோ நம்ம வந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த்னா என்ன தெரியுமா சொல்லுவோம்? இந்தியாலேருந்து எல்லாம் அங்க போயிட்டே இருக்கு. ஓகே, இந்தியாலேருந்து ஸ்பைசஸா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், எல்லாம் வந்து பிரிட்டனுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா அங்கேருந்து நமக்கு ஃபேவரபிளா ஒண்ணுமே திருப்பி வரவே இல்லை. இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம். ஹைலைட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் உடைய அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்ன? டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட் வித்தின் பிரிட்டிஷ் எம்பையர். ஸோ பிரிட்டிஷ் வந்து அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இருக்கிறப்பவே, பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறப்பவே இந்தியாவுக்கு வந்து ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் வேணும். இந்தியாவுக்கு வந்து ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் வந்து வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். டு அப்டைன் ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன் பொலிட்டிக்கல் பொசிஷன் accorded later to ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து. இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன் கொடுங்க. டொமினியன் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? டாமினேஷன். இப்போ பிரிட்டிஷ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ, இல்லையா? அதே மாதிரி எங்களுக்கு இந்தியன்ஸுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன், டாமினேட் பண்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டோம். நமக்கு அடுத்து நம்மளை பார்த்துட்டு யாரெல்லாம் கேட்டாங்க? அதே மாதிரி ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து எல்லாமும் கேட்டாங்க. To use non-violent constitutional methods to achieve their goals. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வயலன்ஸ்லாம் இல்லாம நான் வயலண்டா, அமைதியா, நிதானமா நம்ம வந்து
நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக போராடுறது தான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். லக்னோ பேக்ட் என்றால் என்ன? So what is this Lucknow Pact? Under the Lucknow Pact படி the Congress and the Muslim League agreed that there should be a self-government in India as soon as possible. So Lucknow Pact படி ரெண்டு பேர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிறாங்க. அது யார் யாரு? காங்கிரஸா இருக்கட்டும் இல்ல முஸ்லீம் லீகா இருக்கட்டும், ரெண்டு பேருமே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து செல்ஃப் கவர்மெண்ட், ஓகே, செல்ஃப் கவர்மெண்ட் சுய ஆட்சி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சீக்கிரமா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஓகே, எந்த அளவுக்கு கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா கொண்டு வரணுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. In return, the Congress leadership accepted the concept of separate electorate for Muslim. So, அப்போ காங்கிரஸ் லீடர்ஷிப் வந்து என்ன சொல்றாங்க? முஸ்லிம்ஸ்க்கு ஒரு செப்பரேட் எலக்டோரேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் லக்னோ பேக்ட். ஓகே, ஸோ யாருக்காச்சும் இன்னும் நம்ம தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணலன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த வீடியோ பாக்குறீங்கல்ல, அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, டெய்லி நாங்க தான் டீச் பண்ணுவோம். டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். 11th 12th சேர்த்து பயோ சிஎஸ் தான் எடுக்க போறேங்கிறவங்க ஏர்லியாவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் ஸோ தீமினல் 1 year பேட்ச் 2 year பேட்ச். இந்த 2 year பேட்சை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி 2 hours ஆஃப் லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ், 24/7 டவுட் சால்விங், லைவ் டவுட் சால்விங், அப்புறம் சண்டே ஆனா டெஸ்ட். 2 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபா ஃபீஸ். ஒரு நாளைக்கு 5 ரூபா, 5 ரூபா. ஓகே, தோப்பர் இதை விட கம்மியா உனக்கு எங்கேயுமே கிடைக்காது. வித் புக்கோட வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புக்கோட வேணும் அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சிஎஸ் புக்னா 3999, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி புக்னா 4499 2 வருஷத்துக்கு. 11th புக்கு 12th புக்கு ரெண்டுமே வந்துடும். கைட் புக்கு இல்ல எனக்கு கிளாஸ் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கே அவ்வளவுதான் ஃபீஸ். ஓகே, யார் சார் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணியிருக்காரு, யார் சாரோட கூப்பன் கோட் அப்ளை பண்ணிட்டு இங்க போயிட்டு பே பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் ஏர்லியா ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே, சரி, இல்லைன்னா இதோட பிரைஸ் வந்து 7999. ஓகே, நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. யார் யாருக்கு வேணுமோ இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரியா? எஸ், காமர்ஸுக்கு இல்லடா தங்கம், காமர்ஸுக்கு நீங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணுவீங்கன்னா சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் காமர்ஸ் வேணும்? யார் யாருக்கெல்லாம் காமர்ஸ் வேணும்? சரி, நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா ஐ வாண்ட் தீமினல் காமர்ஸ் குரூப் அப்படின்னு போடு. ஐ வாண்ட் தீமினல் காமர்ஸ் குரூப். ஓகே, ஸோ காமர்ஸ் இருக்கு அப்படின்னா we won't be doing in YouTube. Okay, because finding teacher itself will be very difficult in short span of time. அப்போ காமர்ஸ் குரூப்னா ஒன்லி நம்ம ஆப்ல மட்டும் தான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஸோ யார் யாரெல்லாம் பெய்டு பேட்ச் காமர்ஸ்க்கு வேணுமோ லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க வந்து ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா நாங்க அதுக்குன்னு தனியா டீச்சர்ஸ் ஹையர் பண்ணி we will teach it for you. ஓகே, யா, அடுத்துப்பா சாப்டர் 8 ஆரம்பிக்கலாமா? சாப்டர் 8 ஆரம்பிக்கலாமா? வெரி குட். ஜாலியன்வாலாபாக் massacre. ஓகே, ஜாலியன்வாலாபாக் massacre புக் அப்புறமா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஒரு புக்கே 400 ரூபா கிட்ட, ஒரு கைட் புக்கே 300 இருந்து 400 ரூபா கிட்ட. இதுல உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபால 2 வருஷம் புக்கு கிடைக்குது. சரியா? யா, டிஸ்கிரைப் த ஜாலியன்வாலாபாக் massacre. இப்போ April 9ல, இதுல டேட் ரொம்ப முக்கியம் தம்பி, நீ டேட்டை மிஸ் பண்ணிட்டா காலி. ஓகே, April 9ல 2 முக்கியமான லோக்கல் லீடர்ஸ் யார் யாரு? டாக்டர் சாய்ஃபுதீன் கிச்லியும், அதுக்கப்புறமா டாக்டர் சத்யபால். ஓகே, டாக்டர் பால் கிடையாது, டாக்டர் சத்யபாலும் டாக்டர் சாய்ஃபுதீன் கிச்லியும் என்ன பண்ணிட்டாங்க? அம்ரிஸ்டர்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால ஒரு 3 நாளுக்கு அப்புறமா April 13th அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொது கூட்டத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. was arranged at Jallianwala-Bagh in Amritsar. அம்ரிஸ்டர்ல வந்து ஒரு பொது கூட்டத்தை மக்கள் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஓகே,
இந்த பொதுக்கூட்டம் படி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மக்கள்லாம் இப்படி ஒன்று கூடுறாங்களே, விடக்கூடாதே. ஏன்னா யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். கரெக்டா? என்ன மேம் நீங்க ரிப்ளை பண்ண மாட்டீங்க? சயின்ஸ் கிளாஸ் எப்பன்னு கேட்டேன். சயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஏதோ சும்மா சேட் பண்ற ஒரு கிளாஸ் கிடையாது. நீ சென்டம் வாங்கணும் இல்லையா? ஐ கேர் அபவுட் யூ மோர் தேன் யூ கேர் அபவுட் யூ. புரியுதா? அதனால வந்து நம்ம வெட்டி கதை பேசாம கரெக்டா படிக்கிறோம். நல்லபடியா கவனி. சயின்ஸ் எக்ஸாம் முன்னாடி சயின்ஸ் கிளாஸ் நடத்த போறேன். ஓகே, நம்ம பிளான் எல்லாமே பண்ணி வீடியோல சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்க. சரியா? வா. General Reginald Dyer, on hearing the assemblage, surrounded the place with his troops and armored vehicle. இவங்கெல்லாம் ஒன்று கூடுறாங்கப்பா. தீமின்னல் பசங்களாம் சென்டம் வாங்க ஒன்று கூடுறாங்க. அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்நிய சக்தி வந்து வருது. அந்த அந்நிய சக்தி, தீய சக்தி தான் எது? ஜெனரல் ரெஜினால்ட் டயர். அவர் வந்து என்ன பண்றாரு? அவர் காதுல விழுது, இந்த மாதிரி என்ன இவங்கெல்லாம் அசம்பிள் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த என்டையர் பிளேஸையும் சரவுண்டட் த பிளேஸ் வித் ஹிஸ் ட்ரூப். ட்ரூப்னா அவரோட டீம் தான் வந்து ட்ரூப்பு. ஆர்மர்ட் வெஹிக்கிள், ஆயுதங்களை கொண்ட படை. சாதாரணமா இல்ல, ஆர்மர்ட் வெஹிக்கிள் அப்படின்னா ஆயுதங்களை கொண்ட வெஹிக்கிள். அந்த பார்க்குக்கு, அவங்க ஒரு பார்க்கில் தான் மீட் பண்ணி பேச தான் போறாங்க. சரியா? அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான், அந்த பார்க்குக்கு. ஓகே, அதை ஃபுல்லா எல்லா சைட்ல இருந்தும் சரவுண்ட் பண்ணிட்டாங்க. சுத்தி ரவுண்டு கட்டிட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி ஃபயரிங் டு பிளேஸ் வித்தவுட் எனி வார்னிங். எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லை, முன்னறிவிக்கையும் இல்லாம, எந்த ஒரு வார்னிங்குமே வந்து இல்லாம சுட ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பா ரைட்டா சொல்லு? எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம இந்த மாதிரி ஜஸ்ட் மீட் பண்ணி பேசுறவங்களை போயிட்டு இப்படி சுடலாமா? பார்க்ல நார்மலா ஜென்ரலா வரவங்க கூட வந்திருப்பாங்களா இல்லையா? நார்மலா பார்க்குக்கு விளையாட வந்தவங்கலாம் வந்திருப்பாங்களா இல்லையா? வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சரிங்க, நீங்க இந்த மாதிரிலாம் மீட் பண்ணி பேசக்கூடாது, வெளியே போங்க அப்படியா சொல்லியிருக்கலாம். அப்படியும் சொல்லல. எதுவுமே சொல்லாம இன்செக்யூரிட்டினால என்ன பண்ணிட்டாங்க? வந்து எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டாங்க. சுட்டு தள்ளினது மட்டும் இல்லாம நிறைய பேர் செத்துட்டாங்க. இவங்க அபிஷியலா சொன்ன ரிப்போர்ட்டே வந்து 379 பேர் were killed and more than 1000 injured. 379 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. பட் அதுக்கும் மேலதான். ஓகே, நீங்க 10th முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் லீவ் இருக்கும்ல, அப்ப எங்கேயாவது டூர் போலான்னு பிளான் பண்ணீங்கன்னா அமிர்தசர்லாம் பிளான் பண்ணுங்க. நீங்க பார்க்கலாம், இந்த ஜாலியன் வாலாபா இடத்தெல்லாம் பார்க்கலாம், நீங்க போயிட்டு பார்க்கலாம். நான் போய் பார்த்தேன். அங்க ஒரு பெரிய கிணறு மாதிரி ஒண்ணு வந்து இருக்கும். மக்கள்லாம் பாவம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஐயோ இவங்க சுடுறாங்களே அப்படிங்கிற பயத்துல அந்த பெரிய கிணறுல போய் நிறைய பேர் விழுந்தாங்க. பெரிய கிணறு, அது சின்ன கிணறு இல்ல, ரொம்ப பெரிய கிணறு, ஆழமான ஒரு கிணறு, அது ட்ரை கிணறு. அதுக்குள்ளேயும் நிறைய பேர் விழுந்து அடிபட்டு வேற செத்துட்டாங்க. சரியா? அதுக்குள்ள இன்னும் சாவாம ஒரு சில பேர் விழுந்திருப்பாங்கல்ல, அவங்களையும் சுட்டு கொண்டுட்டாங்க. ஏன்னா அவங்க கிணத்துல இருந்து எழுந்து வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சுட்ட புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம அங்க போனா வந்து பார்க்கலாம். அங்கதான் அந்த கோல்டன் டெம்பிளும் அமிர்தசர்ல தான் இருக்கு. நீங்க கோல்டன் டெம்பிளும் பார்த்துட்டு வரலாம். சரியா? அடுத்து ரைட் a short note on Khilafat movement. Khilafat movementன்னு சொன்னாலே காலிஃப் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஓகே, Khilafat movement வந்தாலே காலிஃப் அப்படிங்கிறது வந்து யாரு? ஆர் கேலிஃப் அப்படிங்கிறவர் வந்து யாருன்னா முஸ்லிம் மதத்தை ஃபாலோ பண்றவங்களுடைய ஒரு மத குரு மாதிரி, அவங்களுடைய ஒரு ஹெட் மாதிரி. ஹி இஸ் த ஹெட் ஆஃப் முஸ்லிம்ஸ் மாதிரி. ஓகேவா? அந்த டர்க்கில இருக்கக்கூடிய கேலிஃப் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, who is considered as the head of Muslim of the world, இந்த உலகத்திலே முஸ்லிம் ஹெட் அப்படின்னு சொல்லப்படுறவரை was given a harsh treatment. அவங்கள வந்து ரொம்ப பிரிட்டிஷ் வந்து ஹார்ஷா ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போதான் வந்து கிலாஃபட் மூவ்மெண்ட்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கேலிஃப் ஆஃப் டர்க்கி, அவர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? முஸ்லிமுடைய ஹெட்டு, ஓகே, தலைவர் அப்படின்னு வந்து சொல்றோம். அவரை வந்து ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆனது தான் என்னது அப்படின்னா இந்த கிலாஃபட் மூவ்மெண்ட். 10th லீவ்ல தீமினல் ஜாயின் பண்ணலாம்டா, ஆனா அப்போ ஃபீஸ் வந்து ஏறி இருக்கும். ஓகே, யா, by the Ali brothers.
முலானா முகமது அலி, முலானா ஷவுகத் அலி. ஸோ இந்த கிலாஃபட் மூமெண்ட் ஆரம்பிக்கிறது யாரு? ரெண்டு பேர். யார் யாரு? முலானா முகமது அலி அண்ட் முலானா ஷவுகத் அலி. Gandhi supported the movement and saw it as an opportunity to unite Hindu and Muslims. Okay, so இதை ஒரு சான்ஸா வச்சு நம்ம ஏன் வந்து ஹிந்துஸையும் முஸ்லிம்ஸையும் யுனைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி வந்து யோசிச்சாரு. He presided over All India Khilafat Conference held at Delhi in 1919 நவம்பர்ல ஒரு ஆல் இந்தியா கிலாஃபட் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதை வந்து காந்தி முன்னின்று நடத்தினார். அதான் presided over அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னின்று நடத்தினாரு. The Khilafat Committee meeting in Allahabad adopted Gandhi's non-cooperation movement. அவங்க ஒண்ணு எதை வந்து எடுத்துக்கிறாங்க, நம்ம வந்து அப்ப காந்திஜியுடைய நான் கோஆபரேஷன் 12 PM கிளாஸை கொஞ்சம் தள்ளி போடுவோம்டா. சரியா? 12 PM கிளாஸ் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிப்போம். நீங்களாம் போயிட்டு ஒரு 10 நிமிஷமாவது பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. சரியா? ஓகே. ஸோ காந்தியுடைய நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டாவே அவங்களும் ப்ராக்டிஸ் பண்றாங்க. Why did Gandhi withdraw from non-cooperation movement? முக்கியமான ஒரு கொஸ்டின். காந்திஜி தான் இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து ஆரம்பிச்சதே வந்து யாரு? காந்திஜி தான். சரியா? அவர் வந்து ஏன் இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்லேருந்து தன்னைத்தானே வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. இல்லைங்க, வேணாங்க, வேணாம், நான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு நான் வரல, தேவையில்லை இனிமே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் காந்தி கோச்சிட்டு போறாரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. February 5, 1922 அன்னைக்கு ஒரு ப்ரொசஷன் நடக்குது, ஒரு ஊர்வலம் நடக்குது. சரி, காந்திஜியும் போறாரு, எல்லாரும் காந்திஜியோட ஃபாலோவர்ஸும் வந்து போறாங்க. ஆஃப் த நேஷனலிஸ்ட் இன் எங்க? சௌரி சௌரால. எங்க? சௌரி சௌரால, a village near கோரக்பூர், பிரசன்ட் டே உத்தரப்பிரதேஷ். இப்ப இருக்கிற உத்தரப்பிரதேஷ் தான் அப்ப கோரக்பூர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கோரக்பூர் பக்கத்துல சௌரி சௌராங்கிற கிராமத்துல காந்திஜியும் அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நடந்து போயிட்டே வந்து இருந்தாங்க. த மாப்னா வந்து என்ன தெரியுமா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. கிளாஸ்ல வந்து அமைதியா தான் இருக்கும், ஆனா ஒருத்தன் பேச ஆரம்பிச்சு எல்லாரும் பேசுவானுங்கல்ல, அப்போ அதை வந்து நம்ம மாப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது மாதிரி ஒருத்தன் வந்து வயலண்ட் ஆகி போலீஸ் ஸ்டேஷன் எரிக்கலான்னு போனோன்னே அவன் கூட சேர்ந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க? போய் போலீஸ் ஸ்டேஷனை பேர்ன் பண்றாங்க. ஓகே, 22 போலீஸ்மேன் இறந்துட்டாங்க. காந்தி இம்மீடியட்டா உங்களை எல்லாம் கூட்டு வந்தேன் பாரு, அது ஏன் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லடா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்டே அப்படின்னு போயிடுறாரு கிளம்பி. சரியா? புரிஞ்சுதா? ஸோ காந்திஜி தான் என்ன அரேஞ்ச் பண்றாரு, நம்ம வந்து இந்த மாதிரி வயலண்ட்லாம் வேணாம்ப்பா, வயலன்ஸ்லாம் வேணாம்ப்பா, நம்ம வந்து சாந்தி நிலவ வேண்டும், நம்ம வந்து அமைதியா போராடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போராட போன இடத்துல அவரோட சீடர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இப்படி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு பேர்ன் பண்ணிட்டாங்க. எங்க? சௌரி சௌரால. சௌரி சௌரா எங்க இருக்கு? கோரக்பூர் பக்கத்துல. கோரக்பூர் எது? இப்ப இருக்கிற உத்தரப்பிரதேஷ். சரியா? அப்படி பண்ணோன்னே சரி பண்ணதான் பண்ணாங்க, யாரும் சாவாம இருந்தா கூட பரவாயில்ல, இல்ல 22 போலீஸ் வேற செத்து போயிட்டாங்க. ஓகே, உடனே அவர் என்ன பண்ணிட்டார்? கடுப்பாவுமா ஆவாதா? நீயே சொல், கடுப்பாவுமா ஆவாதா? நீ தான் கிளாஸ் லீடர், உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீ கூட்டு போற, அங்க போயிட்டு அவனுங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலனா கடுப்பாவுமா ஆவாதா? அதனால கைவிட்டுறாரு. காந்திஜி என்ன பண்ணிடுறாரு? கைவிட்டுறாரு. அடுத்து சைமன் கமிஷன் பாய்காட்டட். பாய்காட்டட்னா என்னது? புறக்கணித்தல். பாய்காட்டட்னா என்னது? புறக்கணித்தல். ஓகே, இப்போ எக்ஸாம்லாம் வைக்கவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸாம் பாய்காட் பண்றாங்கல்ல, இங்க ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்ல, அந்த மாதிரி சைமன் கமிஷனை ஏங்க பாய்காட் பண்றாங்க? November 8, 1927ல ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்றாங்க? இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன். சரிங்க, நீங்க தான் என்ன சொல்றீங்க? பிரிட்டிஷ் தான் எங்களை ரூல் பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்னு ரொம்ப நிறைய பிரச்சனை பண்றீங்க இந்தியன்ஸ். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனை ஒன்று உருவாக்குறாங்க பிரிட்டிஷ். இப்படி நாங்கள் ஒன்று உருவாக்குறோங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஆனா composed of 7 பேர், 7 members, headed by Sir John Simon. headed byனா அதோட ஹெட் யாரு? தலை யாரு? Sir John Simon. நம்ம சேனலோட தலை யாரு?
யாரு? நம்ம சேனலோட ஹெட் யாரு? யார் சார்? அந்த மாதிரி இந்த இடத்துல இதோடைய சர் ஜான் சைமன் தான் இதோட ஹெட். ஓகே, இப்போ இதுல மொத்தமா 7 பேர் இருக்காங்க. எதுக்கு? இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன்ல. ஆனா அந்த 7 பேரும் யாராதான் இருக்காங்க? வெள்ளக்காரனா தான் இருக்கான். சரியா? 7 பேருமே ஆல் ஒயிட் கமிஷன் வித் நோ இந்தியன் மெம்பர். இந்தியன் மெம்பரே இல்லாம நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு இந்தியனுக்கு ஸ்டாச்சுட்டரி கமிஷன் ஓபன் பண்ணிருக்கீங்க. சரியா தவறா? தவறு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், காங்கிரஸா இருக்கட்டும், முஸ்லீம் லீகா இருக்கட்டும், எல்லாருமே தேவையே இல்லடா இந்த சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்காட் பண்றோம். சரியா? எல்லாருமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து பாய்காட் பண்றோம், புறக்கணிக்கிறோம். ஓகே, வெரி குட். அடுத்து பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா என்ன? பூர்ணா அப்படின்னா என்னது? சான்ஸ்கிரிட் வேர்ட், ஹிந்தி வேர்ட். ஃபுல்லா, பூர்ணம் ஃபுல்லா. ஸ்வராஜ் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம். எங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுங்க, இது பண்ணலாம் அது பண்ணக்கூடாது, அது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு எங்களை போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்களே, யார் நீங்க? எங்க நாட்டிலே வந்து எங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க, எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம கேட்கிறோம். Some congressmen were not satisfied with the dominion status and demanded complete independence. டேய் நீ இந்த மாதிரி இந்த ஒரு பதவி மட்டும் தர, இது தர, அது தரேன்னு டொமினியன் ஸ்டேட்டஸ் மட்டும் கொடுத்தா எங்களுக்கு பத்தாதுப்பா, ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும், நீ ஒழுங்குமுறையாத மூட்டை கட்டுலாம் கட்டிட்டு உங்க ஊருக்கு போ, எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. In the Congress session held in Lahore, December 1929, Jawaharlal Nehru as president, பூர்ண ஸ்வராஜ் தான் இனிமே நம்மளோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு வந்து என்ன சொல்றாரு, அனௌன்ஸ் பண்றாரு. ஓகே, சோ லாகூர்ல நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாடு, செஷன்னா என்னது? கிளாஸ்ல. காங்கிரஸ் மாநாடு, லாகூர்ல நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாடுல என்ன நடக்குது? ஜவஹர்லால் நேரு தான் அப்ப பிரசிடென்டா இருக்காரு. அவர் என்னப்பா சொல்றாரு, இனிமே நம்மளோட கோல் என்னங்க? என்னங்க? பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றாரு. ஓகே, வெரி குட். பகத்சிங் அப்படிங்கிறவர் யாரு? ஓகே, ப்ளீஸ் பாய்காட் பப்ளிக் எக்ஸாம். எக்ஸாம்ஸ் எப்பயுமே பாய்காட் ஆகாது. ஓகே, நம்ம வாழ்க்கையில டெஸ்ட், எக்ஸாமு இதெல்லாம் அகாடமிக்ல மட்டும் இல்லை, லைஃப்லயும் பார்த்த அப்படின்னா நீ நிறையா டெஸ்ட் எக்ஸாம் எல்லாம் கோ த்ரூ பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் இப்ப சொல்றது உங்களுக்கு இப்ப புரியாது, ஒரு 5-6 வருஷம் அப்புறமா நீ யோசிச்சு பார்ப்ப. ஒரு ஹாஸ்பிட்டல் போனா கூட நமக்கு என்ன பண்றாங்க? டெஸ்ட் தான் எடுக்கிறாங்க. கரெக்டா? எக்ஸாமினேஷன் தான் பண்றாங்க. அதே மாதிரி நமக்கும் வந்து பார்த்தோன்னா வாழ்க்கை நிறைய டெஸ்ட் வைக்கும், நம்மளை நிறையா சோதிக்கும். என்ன கடவுளை இப்படி எனக்கு ஒரு சோதனை கொடுத்துட்டியே அப்படின்னு நம்ம வந்து கேட்கறோம்ல. அந்த மாதிரி லைஃப்லயும் உங்களுக்கு நிறையா டெஸ்ட் எக்ஸாம்லாம் வந்து வரும். அதனால இந்த எக்ஸாம்லாம் நமக்கு ஒரு ப்ராக்டிஸ். ஓகே, இதுக்கப்புறம் பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் பார்க்கறதுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் எப்படி ஒரு குட்டி ப்ராக்டிஸ் மாதிரி. பைக் ஓட்ட தெரிஞ்சா கூட பைக் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான். ஓகேவா? உங்களுக்கு வந்து பாருங்க, நீங்க 12th போறப்போ 10th எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஜுஜுபி அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பாரு 12th முடிச்சுட்டு காலேஜ் எல்லாம் போறப்போ நான் ஏன் 12th ஸ்டாண்டர்டுக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ ஈஸி அப்படின்னு இருக்கும் பாரு. ஓகே, அதனால வந்து டோன்ட் வரி. மேம் அது வேற டிபார்ட்மெண்ட் மேடம், அது ஓகே, இருந்தாலும் சொல்றேன், நீ வளர வளர வந்து இது உனக்கு வந்து இது ஒரு சின்ன நம்ம இன்னும் நல்லா படிச்சிருக்கலாமே, ஈஸி தானே இது, நம்ம இவ்வளோ டென்ஷனாக இருக்க வேணாமே, மிஸ் சொல்றது அழகா கேட்டிருந்தாலே மார்க் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு வந்து தோணும். ஓகே, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உன் டீச்சரை நீ பிளைண்டா ஃபாலோ பண்ணு. நீ அதை நான் தான் சொல்ல, உங்க ஸ்கூல் டீச்சரா இருக்கட்டும், உங்க டியூஷன் டீச்சரா இருக்கட்டும், நீங்க எந்த டீச்சரை ஃபாலோ பண்றீங்களோ அவங்கள கண்டிப்பா நம்பி ஃபாலோ பண்ணு. நான் அப்படிதான் என்னுடைய சோஷியல் டீச்சர், என்னுடைய சோஷியல் மிஸ் பார்வதி மிஸ்ஸை நம்பி ஃபாலோ பண்ணேன். ஓகேவா? என்னுடைய ஒவ்வொரு டீச்சர்ஸையும் நான் வந்து அவங்க சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். நான் நல்ல சூப்பர் மார்க் வாங்கினேன். ஓகே, so I convey the same message to you. Okay? Yeah. Bhagat Singh, Sukhdev and their comrade reorganized the HRA in Punjab. Influenced by socialist ideas, he renamed it as Hindustan Socialist Republic Association. So,
ஹெச்ஆர்ஏவுக்கு வந்து அவர் ஒரு புது பேர் கொடுத்தாரு, ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். ஒரு யங்கான யூத்தான எனர்ஜெட்டிக்கான பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு போராளி தான் யாரு? பகத்சிங். ஒருத்தர் தான் யாரு? பகத்சிங். ஓகே. Sanders, a British police officer responsible for the Lathi charge that led to Lala Lajpat Rai death, was assassinated. Sanders அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர் தான் லாலா லஜ்பத் ராய் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட இறப்புக்கு காரணம். சரியா? அதனால அவரை போய் என்ன பண்ணிட்டாங்க இந்த பசங்க? மர்டர் பண்ணிட்டாங்க. Bhagat Singh, along with 𝑏𝒂, threw a smoke bomb inside the Central Legislative Assembly. எவ்வளோ தில்லு பாரு தலைக்கு. என்ன பண்ணியிருக்காங்க? அவரும் அவரோட ஃப்ரெண்டு 𝑏𝒂 சேர்ந்து இந்த புகை குண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்மோக் பாம்பை கொண்டு போய் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேயே போட்டு வந்துட்டாங்களாம். பகத் சிங்ஸ் டேரிங், தைரியம், வீரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டேரிங்னா என்ன அர்த்தம்? தைரியம், வீரம். பகத்சிங்கோட டேரிங்கான கரேஜ் வந்து மக்களுடைய யூத் எல்லாருக்கும் அவரை பார்த்தாலே, அவர் பேரை சொன்னாலே வந்து மோட்டிவேஷன் ஆகுவான். அதனால தான் அவர் இந்தியா ஃபுல்லா பயங்கரமா பாப்புலர் ஆனார். இப்போ வந்து நம்ம வந்து எங்க இருக்கோம்? 9th 10th சாப்டர், 2 சாப்டர் இருக்கு. எவ்வளோ ஸ்லைடு முடிச்சிருக்கோம்? 39ல இருக்கும், 55 இருக்கு, இன்னும் 15 ஸ்லைட்ஸ் இருக்கு, 25 மினிட்ஸ் ஆகும். என்னாச்சு? பிரேக் விட்டே போட்டுக்கலாம்ல, பிரேக் விட்டு கூட போட்டுக்கலாம். 1 to 2 பிரேக் விட்டு போட்டுக்கலாம்ல. ஓகே. யா, நிறைய பேருக்கு வந்து தீமின்னல் பத்தி டவுட் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன். என்னன்னா, எக்ஸாக்டா எனக்கு லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி 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 கமெண்ட் பண்ணுங்க. தீ இல்லைன்னா பெய்டு பேட்ச் டவுட்னு ரிப்ளை பண்ணுங்க. தீ மின்னல் டவுட்னே போடுங்க. இங்க பாருங்க, தீ மின்னல் ஸ்பெல்லிங் கரெக்டா போடுங்க. தீ மின்னல் டவுட் அப்படின்னு போட்டு உங்க டவுட்டை போடுங்க. ஸோ தட் அந்த டவுட்டை மட்டும் தேடி நான் ரிப்ளை பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ இல்லை, ஆஃப்டர் லைவ் கிளாஸ் வென் யூ கமெண்ட், யார் யாருக்கெல்லாம் பெய்டு பேட்சை பத்தின டவுட் இருக்கோ அவங்களாம் இதான் உங்களோட கோட் வேர்டு, தீ மின்னல் டவுட் அப்படின்னு போட்டு உங்க டவுட்டை போடுங்க. ஏன்னா கோடிக்கணக்கான கமெண்ட்ஸ் வருது நம்ம சேனல்ல, அதனால நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு இப்படி போட்டீங்கன்னா நான் சர்ச் பண்ணி ரிப்ளை பண்ண ஈஸியா இருக்கும். லைவ் முடிச்சு இல்லை ஏதாவது முடிஞ்ச லைவ்ல கூட நீங்க போய் கமெண்ட் பண்ணலாம். B.R. Ambedkar, the leader of depressed classes, strongly argued for separate electorate, as it according to him would give them political representation and power. So பூனா பேக்ட் யாருக்கும் நடுவில் நடந்ததுன்னா மகாத்மா காந்திக்கும் டாக்டர் B.R. அம்பேத்கருக்கும் நடுவில். ஏன் நடந்துச்சு அப்படின்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன தெரியுமா சொல்றாரு? டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆஃப் மக்கள், ஓகே, அவர்களுடைய ஹெட் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஒரு செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்துருங்க. ஓகே, அவர் என்ன சொல்றாரு? செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஏன்னா அப்படி ஒரு செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்தாதான் அவங்களுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். டிப்ரெஸ்டு கிளாஸஸை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் பவர் வந்து கிடைக்கும் அப்படின்றார். காந்திஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி வேணாம்பா, செப்பரேட் எலக்டோரேட்டு வேணாம்பா, இன்ஸ்டெட் ஜாயிண்ட் எலக்டோரேட் நம்ம பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயிண்ட் எலக்டோரேட் பண்ணலாம் அப்படின்றார். இனிஷியலா B.R. அம்பேத்கருக்கு என்ன இது சரி வராது, வேணாம் அப்படின்ட்டு இருக்க. சரி, ஓகே, ஒன்னும் எல்லாத்துக்கும் நம்ம இவ்வளவு தூரம் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படி சாவரனிட்டி பத்தி நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் எலக்டோரேட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகே, the principle of separate electorate were abandoned. வேண்டாங்க, இந்த செப்பரேட் எலக்டோரேட் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டெட் ஜாயிண்ட் எலக்டோரேட்டை கொண்டு வராங்க. அதுல டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆஃப் மக்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் were increased from
71லேருந்து 148 அவங்களுடைய சீட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காரு அவரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. 12th சிஎஸ்க்கு கிளாஸ் வேண்டாம்டா, இங்க பாருடா இருக்கிறது ஒரு ஜனஸ்ருதி மேம்டா. அவங்க வந்து 10th மேக்ஸ் பார்க்கலாமா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கலாமா நீங்களே சொல்லுங்க. 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா, 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் நமக்கு கட் ஆஃப்லயாவது வராது இல்லையா. ஸோ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஷீ வில் கைட் யூ. ஆல்ரெடி அவங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் கொடுப்பாங்க சரியா. ஷீ வில் மோஸ்ட்லி பார்ட்டிசிபேட் இன் 10th மேக்ஸ் லைவ். ஓகே, அடுத்து ஃபயர் போடுங்க. நம்ம இன்னும் 2 சாப்டர் தான், ஃபாஸ்டா முடிச்சுட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மேக்ஸ் லைவ் ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன். டக்கு டக்குன்னு சாட்ல ஃபயர் போட்டுட்டு மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்டுன்னு சாட்ல போடுங்க.
ஹாய் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நான் ஒரு 2 கொஸ்டின் எடுத்துட்டுமா ஜாலியாக? ஷாவணி மேம் வந்து வரத்துக்குள்ளே அவங்களால சுத்தமாக முடியல, அதனால் ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த காஃபியை குடிச்சிட்டு வரட்டும். தண்ணி குடிச்சுன்னுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, தண்ணியை தான் சுட வச்சாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் வந்து எடுத்துட்றேன். சரியா? ரைட்டு. கொஞ்சம் டீச்சர்ஸுக்கெலாம் உடம்பு சரியில்லடா, அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோ. இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. செஷன்ஸ்லாம் நடக்கும். ஒருவேளை அவங்களால முடியலன்னா நான் வந்துடுறேன், அந்த மாதிரி வந்து எடுத்துடுறேன். சரியா? லிஸ்ட் அவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் moderates. ஓகே, ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாடரேட்ஸ்லாம் என்னென்ன? கண்டக்டட் ஹால் மீட்டிங்ஸ் அண்ட் deliberating the problems of country in English. அடுத்து, at the time of partition of Bengal, Tilak and other leaders adopted popular methods such as mass public meetings and used vernacular languages to address larger public. சரி, ஆமாம், முதல் விஷயம், இந்தியாவை பார்ட்டிஷன் பண்ணாங்கல்ல. பார்ட்டிஷன்னா என்னன்னு எல்லா செல்லக்குட்டிங்களுக்கும் தெரியுமா? சாரிடா, இது நான் வரலையா, அதனால் அனிமி இல்லை. நான் இது திரும்ப உங்களுக்கு அனிமேஷன் வச்சு இதெல்லாம் எடுக்கிற கவலைப்படாது, ஷார்ட்ஸாக வச்சும் போடுறேன். சரியா? தீமின்னல் ஆஃபர் லாஸ்ட் டேட் எப்போ சார்? இந்த மாதம் 31. இந்த மாதம் 31 ஆஃபர் முடியுது. சரியா? மேக்ஸ் லைவ் அடுத்து வரும்டா. சரியா? மேக்ஸ் லைவ் இதை முடித்த உடனே 1 மணிக்கு மேக்ஸ் லைவ். பார்ட்டிஷன் அப்படின்றது என்னென்னா பிரிக்கிறது. இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாகிஸ்தானு, பங்களாதேஷு, இந்தியா, இது எல்லாமே சேர்த்து ஒரே நாடாக இருந்தது. அப்புறமா தான் நம்ம வந்து பார்டர் போட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னா கோடு போட்டு பிரித்து விட்டோம். அப்போ அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய டைமில் நிறையா ஹால் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு பெரிய பெரிய ஹாலில் உட்கார வச்சு அதுக்குன்னு மீட்டிங்ஸ் நடத்தினாங்க. எப்படி பிரிக்கலாம், என்ன சொல்கிறீங்க நீங்கள், உங்கள் ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு பாகிஸ்தானில் இருக்கிறது ஓகேவா, இவங்களுக்கு இந்தியாவில் இருக்கிறது தான் ஆசையா என்ன அப்படின்னு சொல்லி கண்டக்டட் ஹால் மீட்டிங்ஸ் அண்டு டெலிபரேட்டிங் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கண்ட்ரி இன் இங்கிலீஷ். நாட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் வந்து இங்கிலீஷில் உட்காந்து பேசினாங்க. அதே நேரத்தில் அட் த டைம் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை பார்ட்டிஷன் பண்ணும்போது திலக்கு அப்புறம் மற்ற லீடர்ஸ் அடாப்டட் பாப்புலர் மெத்தட் சச் அஸ் மாஸ் பப்ளிக் மீட்டிங். மக்கள்லாம் ஒரு பெரிய இடத்துல வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் கூட்டு அங்கே போய் இவங்க மேடையில் பேசுவாங்க, நம்ம இப்படி ஒரு டெசிஷன் எடுப்போம், மக்களே நீங்கள் எல்லாரும் இதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு. ஆம் அப்படின்னு மக்கள்லாம் கத்துவாங்க, இல்லை அப்படின்னு மக்கள்லாம் குரூப்பாக கத்துவாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க கத்துறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஆனால் நிறைய பேர் இருந்தால் ஆளுக்கு ஒரு மொழி பேசுவாங்களே அப்படின்னா அதுக்கு தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, வெர்னாகுலர் லாங்குவேஜஸை பயன்படுத்துகிறாங்க. ஒரு பேச்சுக்கு மராத்தியா இருந்தாலும் ஓகே, அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒடிஷாலேருந்து வந்திருக்காங்க, ஒருத்தர் வந்து பீகாரி, ஓகே, ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் என்ன பேசுவாங்க, பெங்காலி பேசுவாங்க. இந்த மாதிரி வேற வேற மொழி தெரிஞ்சவங்க நிறைய பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அப்படின்றது தெரிஞ்சது. நார்த் இந்தியாவில் பெரும்பாலான மக்களுக்கு வந்து ஹிந்தி ஓரளவுக்கு புரியும். அப்போ அந்த மாதிரி வெர்னாகுலர் லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மொழியில் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பேசுகிறாங்க. ரைட்டா? அடுத்து, ரைட் அ நோட் ஆன் திருநெல்வேலி அப்ரைசிங். திருநெல்வேலியில் நடந்த ஒரு அப்ரைசிங் பற்றி நம்ம எழுதணும். ஓகே, ஸோ VOC ஜாயின்ட் சுப்பிரமணிய சிவா இன் ஆர்கனைசிங் த மில் ஒர்க்கர்ஸ் இன் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. VOC வந்து என்ன செய்கிறாரு, சுப்பிரமணிய சிவா கூட சேர்ந்து, ஓகே, ஸோ ஹி ஜாயின்ட் வித் சுப்பிரமணிய சிவா இன் ஆர்கனைசிங் த மில் ஒர்க்கர்ஸ் இன் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. 2 இடத்துலையும் அவங்க கூட சேர்ந்து மில் ஒர்க்கர்ஸ் கூட ஒரு சில போராட்டங்கள்லாம் செய்கிறாரு. அப்புறம் VOCயும் சரி சுப்பிரமணிய சிவாவும் சரி ஹூ ஆர்கனைஸ்ட் அ பப்ளிக் மீட்டிங் டு செலிப்ரேட் த ரிலீஸ் ஆஃப் பிபின் அப்படின்றவரை கைது செஞ்சுருந்தாங்க. அவர் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்ட்டு சொல்லி அவங்க போராடினாங்க. கடைசியில் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பிபின் எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது, வேணா நீ போய் ஜெயிலில் போய் பிபினை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, VOCயும் சுப்பிரமணிய சிவாவையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தென் த 2 leaders were charged with sedition and sentenced to rigorous imprisonment. சரியா? என்ன பண்ணாங்க, இவங்களை ஒரு ரிகரஸான இம்ப்ரிசன்மெண்ட், ரொம்ப கொடூரமான சிறைச்சாலையில் போட்டு அடைச்சி ஓகே சித்திரவதை பண்ணுறாங்க. சரியா? இன்டர்நேஷ்னல் வேதாந்து, மல்டிநேஷ்னல் வேதாந்து, இதெல்லாம் நம்ம நேற்று படித்ததாச்சே. இனிஷியலாக VOC was given a ஓகே draconian sentence of 2 life imprisonments. டிராக்கோனியன் அப்படின்னா என்ன, மிக கொடூரமான இரக்கமே இல்லாத ஒரு பனிஷ்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிராக்கோனியன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டிராக்கோனியன் அப்படின்றது என்னது, மிக கொடூரமான இரக்கம் இல்லாத ஒரு பனிஷ்மெண்ட். என்னது, அவருக்கு 2 ஆயுள் தண்டனை தராங்க. ஒரு ஆயுள் தண்டனைனா எத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்கணும் தெரியுமா? ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்னா எத்தனை வருஷம் நம்ம ஜெயிலில் இருக்கணும்? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 வருஷம்.
ராமர் வனவாசம் போனாரு, 14 வருஷம் நீ ஜெயிலில் இருக்க வேண்டியது இருக்கும். அப்போ இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 28-30 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். எதுக்கு? ஒரு போராட்டத்தில் போய் போராடுறதுக்கு. சரியா? The news of the arrest sparked riots in திருநெல்வேலி leading to burning down of the police station. அப்ப என்ன ஆகுது? இந்த அரெஸ்டால திருநெல்வேலியில மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. என்னது? ஒரு போராட்டத்துல போய் போராடுறதுக்கு 28-30 வருஷம் ஜெயிலா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து போராடுறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனை தீ வச்சு கொளுத்துறாங்க, கோர்ட் பில்டிங்கை தீ வச்சு கொளுத்துறாங்க, முனிசிபல் ஆஃபீஸை கொளுத்துறாங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க கோவத்துல. இட் லெட் டு த டெத் ஆஃப் 4 people இன் போலீஸ் ஃபயரிங். இதனால போலீஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா துப்பாக்கி சூடு நடத்துது. அந்த துப்பாக்கி சூட்டுல என்னாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வரைக்கும் செத்து போயிட்டாங்க. யார் யாரெல்லாம் வந்து பராசக்தி படம் பார்த்தீங்க? சிவகார்த்திகேயன் நடிச்சு இப்போ ஒரு படம் வந்துச்சு பராசக்தி. அதுல நீங்க அந்த படத்துல இந்த மாதிரி தான் நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கலாம். அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதுல போராட்டம் நடத்துவாங்க. போராடுறதுக்காக போலீஸ் வந்து அவங்கள சுட்டுருவாங்க இல்லையா? போராடுறதுக்கோசம்லாம் மக்கள் எல்லாம் சுட்டு சாவடிப்பாங்க. அந்த மாதிரி அப்பயும் நடந்துருக்கு. சரியா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த படத்தில் வர மாதிரியே போலீஸ் ஸ்டேஷன் பர்ன் பண்ணுறது, கோர்ட்டு பில்டிங், முனிசிபல் ஆஃபீஸ்லாம் வந்து மக்கள் போராடுறதுக்காக தீ வச்சு வந்து கொளுத்திருக்காங்க. சரியா? போலீஸ் வந்து ஆனால் துப்பாக்கி சூடெல்லாம் நடத்தி அதில் ஒரு 4 பேரை வந்து சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. வாட் இஸ் அ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆனி பெசன்ட் டு இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்? இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துக்கு ஆனி பெசன்ட் எப்படியெல்லாம் உதவி புரிஞ்சாங்க? ஆனி பெசன்ட் இருக்காங்க இல்லையா, ஸ்டார்டட் ஹோம் ரூல் லீக். இது 1916 ஆரம்பிக்கிறாங்க ஹோம் ரூல் லீக் அண்ட் கேரிட் ஃபார்வர்ட் த டிமாண்ட் ஆஃப் ஹோம் ரூல் ஆல் ஓவர் இந்தியா. இந்தியா ஃபுல்லா ஹோம் ரூல் தான் இருக்கணும். அவங்களுடைய நாடுகளை அவங்களுடைய நகரங்களை அவங்கவுங்க ஆட்சி செஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு ஹோம் ரூல் லீகை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஷீ ஸ்டார்டட் நியூஸ் பேப்பர்ஸ் நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் டு கேரி ஃபார்வர்ட் ஹர் அஜெண்டா. She remarked, better bullock carts and freedom than a train deluxe with subjection. அவங்க என்ன சொல்றாங்க? புல்லக் கார்ட்ஸ்னா என்ன? மாட்டு வண்டி. ஒரு நல்ல மாட்டு வண்டி இருந்து அந்த மாட்டு வண்டியில எனக்கு எங்க போறதுக்கு சுதந்திரம் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இந்த வெள்ளக்காரன் கொடுத்த ட்ரெயின் எனக்கு வேணாம். புரியுதா? வெள்ளக்காரன் கொடுத்த ட்ரெயின் எனக்கு வேண்டாம். அந்த ட்ரெயின் நான் எங்க போகணும்னு நினைக்கிறேனோ அங்க போவாது. அது எங்க போதோ அங்கதான் என்னால போக முடியும். அதுக்கு ஒரு நல்ல மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டியில நான் நினைச்ச இடத்துக்கு நான் போற மாதிரி ஒரு சுதந்திரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க 2 புத்தகங்கள் எழுதுறாங்க. ஹவு இந்தியா brought for freedom and India a nation and a pamphlet of self government அப்படின்னு 2 புத்தகங்கள். முதல் புத்தகங்கள் வந்து என்ன? ஹவு இந்தியா brought for freedom. இந்தியா வந்து தன்னுடைய சுதந்திரத்துக்காக எப்படி வந்து அழிஞ்சது, எப்படி வந்து தன்னைத்தானே வந்து எப்படி சொல்றது, கஷ்டப்பட்டு போராடி மேல வந்தது. அடுத்து இந்தியா நேஷன் அண்ட் பேம்ப்ளெட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி 2 புத்தகங்களை அவங்க எழுதுறாங்க. இப்போ சாப்டர் 10 வந்தாச்சு. சரியா? மேக்ஸுக்கு செக்லிஸ்ட் கொடுங்க. பேம்ப்ளெட்னா என்ன? பேம்ப்ளெட்ன்றது ஒரு நோட்டீஸ். அந்த நோட்டீஸ்ல எப்போ போராட்டம் நடக்க போகுது, ஏன் நம்ம போராடணும், இந்த போராட்டத்தால வரப்போற பலன்கள் என்ன, இந்த மாதிரிலாம் அதில் போட்டிருக்கும். பேசிக்கா நோட்டீஸ். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் கோயிலில் திருவிழா நடக்குதுன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு நோட்டீஸ் தராங்கல்ல, மஞ்சள் நோட்டீஸ், அந்த மாதிரி. சரியா? சார் when did you teach social book bag details completely? லைக் லாட் ஆஃப் டைம்ஸ். ஒரு வருஷமா கிளாஸ் எடுக்கிறோம்டா. குவார்டர்லி கெத்தும், ஹாஃப்லி கெத்தும், ரிவிஷனுக்கு கெத்தும் இப்போ எடுக்கிறோம். எடுத்தது தானே எல்லாமே நம்ம திரும்ப எடுக்கிறோம். ரைட் அ நோட் ஆன் தமிழ் ரெனைசன்ஸ். ஓகே, நம்மளை வந்து தமிழ் ரெனைசன்ஸ் பற்றி வந்து ஒரு சில நோட்ஸ் எழுத சொல்கிறாங்க. த கல்ச்சுரல் ஹிமோஜனி ஆஃப் கொலானியலிசம், ஓகே, colonialism and the rise of humanism brought several changes in social cultural life of Indian subcontinent. என்னது? 2 விஷயம். colonialism which is நம்மள வெள்ளக்காரன் வந்து ஆண்டான் இல்லையா, ஸோ வெளியில இருந்து ஒருத்தன் வந்து நம்மள ஆள்றத தான் நம்ம colonialism அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கல்ச்சரல் ஹிமோஜனி ஆஃப் கொலோனியலிசமும் சரி, அந்த ரைஸ் ஆஃப் ஹியூமனிசமும் மனிதத்தன்மையும் சரி, இது 2 சேர்ந்து என்ன செய்யுது அப்படின்னா செவரல் சேஞ்சஸ் கொண்டு வருது நம்மளுடைய சோஷியல் கல்ச்சுரல் லைஃப் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட்ல. நம்ம முன்னாடி வெள்ளக்காரெல்லாம் வரத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நம்ம வாழற வாழ்க்கைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? மாடர்ன் தமிழ்நாடு டு எக்ஸ்பீரியன்ஸ் சச் ஹிஸ்டாரிக்கல் டிரான்சிஷன். ஏன் ஆன்சர்? இப்போ தமிழ் ரெனேசன்ஸ்னா என்னது? மாற்றங்கள். ஓகே, தமிழ்ல அதாவது தமிழகத்துல தமிழ் மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல என்னென்ன மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுது?
ஒரு புரட்சி மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறத தான் நம்ம அப்படி சொல்வோம். சரியா? ரைட். அடுத்து the Tamil language and culture played a significant role in their identity construction. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசக்கூடிய அந்த தமிழ் மொழியும் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய கல்ச்சர், அவங்களோட பண்பாடும் என்ன செய்யுது அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குது. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா the introduction of பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸ். தமிழ்நாட்டில் நம்மளுடைய வாழ்க்கை தரம் கம்ப்ளீட்டா மாறுறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸ். ஏன்னா இது மூலயமா தான் நம்ம நியூஸ் பேப்பர் பிரிண்ட் அடிக்கிறோம், பேம்ப்லெட் பிரிண்ட் அடிக்கிறோம். உலகத்தில் நடக்கிற எல்லா செய்தியும் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸ்ல தான் பிரிண்ட் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லாக போகுது. ஸோ த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸ், லிங்குவிஸ்டிக் ரிசர்ச் ஆன் டிராவிடியன் லாங்குவேஜஸ் எக்ஸெட்ரா underpinned the process of தமிழ் ரெனேசன்ஸ். அப்ப இந்த தமிழகத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு பிரிண்டிங் ப்ரெஸஸ் ஒரு காரணம் அப்படின்னா திராவிட மொழிகளை பத்தி நம்ம செஞ்ச ரிசர்ச். ஓகே, திராவிட மொழிகள் அப்படின்னா என்ன? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, இதெல்லாம் நம்ம திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரே இடத்துல இருந்து ஆரிஜின் ஆன மொழிகள். தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிராமி, தமிழ் பிராமியில இருந்து தான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ் வந்துச்சு, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய எல்லா மொழிகளும் வந்துச்சு. சரியா? So although religious literature was taken up predominantly for publication in early years, after the advent of printing technology வந்ததுக்கு அப்புறம் things began to change gradually. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு புத்தகம்னு ஒன்று இருந்தாலே அது ஒரு ரிலீஜியஸ் லிட்ரேச்சரா தான் இருக்கும். ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னா என்ன ஆனியன் சார் சொல்ல வரீங்க? கடவுளை பற்றி போற்றி பாடி புகழ்ந்து எழுதப்பட்ட நூல்கள் மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, எப்படி கடவுளை பத்தி புகழ்ந்து போற்றி பாடப்பட்ட நூல்கள் மட்டுமே தான் திரும்ப திரும்ப வந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எழுதிட்டு இருந்தாங்க, பிரிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க, அப்படி இருந்தது. ஆனா இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸ் வந்ததுக்கு அப்புறமா, இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா அது சுத்தமா மாறிடுச்சு. ஓகே, ஒர்க்ஸ் that can be described as secular were taken up for publishing. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டு, மாடர்ன் பாலிடிக்ஸை பத்தி பேசக்கூடிய விஷயங்களும் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பப்ளிஷிங்க்கு வருது. பழசை பத்தி மட்டுமே நம்ம பேசக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்னைஸ்டு கருத்துக்கள், இந்த உலக நாடுகள் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி எப்படியெல்லாம் முன்னேறி இருக்கு, இதை பத்தி எழுத ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் வாஸ் த ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் தட் வென்ட் இன்டு பிரிண்ட். எவ்வளவு பெருமையான விஷயம் இல்லை அது? தமிழ் தான் யூரோப் இல்லாம, ஹிந்தி கூட இல்லடா, யூரோப் இல்லாம யூரோப்புக்கு வெளியில முதல்ல ஒரு மொழி வந்து பிரிண்ட் செய்யப்பட்டது அப்படின்னா அது தமிழ் தானா. ஹிந்தி கிடையாது, மலையாளம் கிடையாது, கன்னடா கிடையாது, தெலுங்கு கிடையாது, மராத்தி இல்லை, பெங்காலி இல்லை, இதெல்லாம் இல்லை. எது? தமிழ் முதல்ல பிரிண்ட் செய்யப்பட்டது. திருக்குறளை நம்ம 812 பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்றோம். திருக்குறளை நம்ம என்ன செய்யறோம்? 812 பிரிண்ட் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பப்ளிஷ் பண்றோம். Modern Tamils founded their social and cultural identity on ancient Tamil classics collectively called as சங்க லிட்ரேச்சர். சங்க இலக்கியங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த சங்க இலக்கியங்கள்லாம் பிரிண்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்மளுடைய தமிழ் கல்ச்சர் பத்தி இந்த உலகம் ஃபுல்லா தெரிய ஆரம்பிக்குது. இது தமிழருடைய அடையாளமா மாற ஆரம்பிக்குது. தமிழர்கள் ஓகே எப்படிப்பட்ட புகழ் மிக்கவர்கள், அவங்களுடைய புத்தகங்கள்ல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க இதிகாசங்கள்ல எவ்வளவு நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புதஞ்சு கிடக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா இதுல தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, அடுத்த கேள்வி குரு. ஹைலைட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிளாட்வெல் ஃபார் த காஸ் ஆஃப் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். கிளாட்வெல்லுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன நம்மளுடைய சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல? நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்க. நான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். அது வரைக்கும் ஆனால் கவனி. ராபர்ட் கிளாட்வெல் ஓகே 1814 இருந்து 1891 வரைக்கும் வாழ்ந்தக்கூடிய ஒரு மனிதன். ஓகே, எக்ஸ்பேண்டட் திஸ் ஆர்குமெண்ட் தட் இன் அ புக் டைட்டில் A Comparative Grammar of the Dravidian or South Indian Family of Languages in 1856. அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகம் வந்து என்னன்னா A Comparative Grammar of the Dravidian or South Indian Family of Languages. இந்த சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிராவிடியன் லாங்குவேஜஸ் உடைய கிராமர் எல்லாத்தையும் எடுத்து கம்பேர் பண்றாரு இன் 1856. எது கூட? ஆங்கில மொழி கூட. இப்போ கிராமரா பார்த்தா கிராமட்டிக்கலா தமிழ் மொழி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா, அப்படி இல்லைன்னா ஆங்கில மொழி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா? எந்த மொழி வந்து
கிராமட்டிக்கலா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மொழிகள்ல ஒண்ணு. எந்த மொழி இருக்கிறதுலே கிராமட்டிக்கலா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மொழிகள்ல ஒண்ணு நம்மளுடைய தமிழ் மொழி தான். இங்கிலீஷோட கிராமரை விட நம்ம தமிழ் மொழியோட கிராமர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும், அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஸோ he established the close affinity between the Dravidian languages in contrast with Sanskrit and also established antiquity of Tamil. அவர் வந்து என்ன செய்யறாரு, எந்த அளவுக்கு வந்து டிராவிடியன் லாங்குவேஜஸ்க்குள்ள ஒரு க்ளோஸ் அஃபினிட்டி இருக்கு, அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாத்துக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது. சரியா? ஆனா அதே நேரத்தில் அது சான்ஸ்கிரிட் அப்படின்ற லாங்குவேஜ்ல இருந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு இருக்கு அப்படின்றதையும் வந்து காமிக்கிறார். He established the close affinity between the Dravidian languages in contrast with Sanskrit. சான்ஸ்கிரிட்ல இருந்து அது ரொம்ப தனிச்சு நிக்குது. அதே நேரத்தில் டிராவிடியன் லாங்குவேஜஸ் எல்லாமே ஒரே மாதிரி கிராமர் கொண்டதா இருக்கு. And also established the antiquity of Tamil. யானியன் சார், இந்த ஆன்டிக்விட்டி அப்படின்னா என்ன? ஆன்டிக்விட்டி அப்படின்றத நம்ம பழமை அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ன்றது எந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது, தமிழ் எவ்வளவு பழைய மொழி, அது புதுசு இல்லை, இன்னைக்கு ஏதோ வந்தது இல்லை. சரியா? அது பல 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 1000 கோடி வருடங்களா இருக்குது அப்படின்றத அவருடைய புத்தகங்கள் நமக்கு சொல்லுது. சரியா? அடுத்து list out the personalities who contributed to the revival of Tamil literature through writings. இப்போ சி.டபிள்யூ. தாமோதரனார் தமிழ் லிட்ரேச்சர் நிறைய எழுதியிருக்காரு. யு.வி. சுவாமிநாதர், திரு வி. கல்யாண சுந்தரம், அப்புறம் வந்து பார்த்திமர் கலைஞர், அதுக்கு சாரி பரிதிமார் கலைஞர், மன்னிச்சுக்கங்க ஐயா. சரியா? பரிதிமார் கலைஞர் நான் இப்படி பார்த்தே படிக்கிறேன், எனக்கு இப்படி பார்த்து படிக்கிறது தான் கஷ்டமா இருக்குது. சரியா? மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதியார், வையாபுரி, பாரதிதாசன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ராமினன்டான ரைட்டர்ஸ். நீ என்ன செய்யணும்னா இவங்களை யாராவது 5 பேர் எழுது போதும். சரியா? மொத்தமா இதுல யாராவது 5 பேருடைய பேரை மட்டும் ஞாபகம் எழுது போதும். டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் பாஸ்ட் பை ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி. ஸோ ஹிந்து ரிலீஜியன் என்டோமெண்ட் ஆக்டை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, த ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரடியூஸ் த ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், ஹெச்ஆர்இன்னு சொல்லுவாங்க. இதை முதல்ல எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா 1926. சரியா? 1926 தான் முதல்ல இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இட் enabled any individual irrespective of their caste affiliation to become a member of the temple committee and govern the resources of the religious institutions. இப்போ நம்ம இந்தியா ஃபுல்லா நிறைய கோயில்கள் இருக்கு. அதுலயும் இந்தியாவிலேயே அதிக கோயில்கள் இருக்கக்கூடிய மாநிலம் எது? ஹிந்து கோயில்கள் பத்தி பேசுறேன் நான். இங்க பேசுறது வந்து ஹிந்து கோயில்கள் பத்தி, ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து ஹிந்து ரிலீஜியன் பத்தின்றதுனால. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அதிக ஹிந்து கோயில்கள் இருக்கிற இடம் எதுனா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் அவ்வளோ ஹிந்து கோயில்கள் இருக்கு. லிட்டரலி ஒட்டுமொத்த இந்தியாவை கம்பைன் பண்ணன்னு வச்சுக்கோ, கம்பைண்டா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிறத விட தமிழ்நாட்டில் மட்டுமே அதிகமா இருக்கு. அவ்வளோ ஹிந்து கோயில்கள் இருக்கு. பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஹிந்து கோயில்களுக்குன்னு அந்தந்த ஊர்ல சொத்து மதிப்பு இருக்கும். அந்த கோயிலுக்குன்னு சொந்தமான நிலம் இருக்கும். அந்த கோயிலோட சொத்து என்ன, அந்த கோயிலோட நிலம் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு சில பேர் மட்டுமே குடும்பமா அவங்க மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. யாருக்கிட்டையும் கேட்டா சொல்லவே மாட்டாங்க. ஊர்ல வந்து இது கோயில் நலம்பா அப்படின்னுவாங்க. எதுங்க கோயில் நலம்? அவங்க பார்த்து எது சொன்னாலும் கோயில் நலம் தான், அவங்க பார்த்து எது சொன்னாலும் கோயில் சொத்து தான். இஷ்டத்துக்கு கதை விட்டுக்குன்னு ஃபுல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல்லே வச்சிருந்தாங்க. அப்போ நம்ம என்னது ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து என்ன சொல்லுது, ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஹெச்ஆர்இ ஆக்ட் படி வந்து அதெல்லாம் கிடையாது, இனிமே குடும்பமா நீங்க மட்டும்தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனி இண்டிவிஜுவல், அவங்க எந்த சாதியினரா இருந்தாலும் சரி, irrespective of their caste affiliation, அவங்க எந்த ஜாதியினரா இருந்தாலும் சரி, சரியா, அவங்க என்ன செய்யலாம், they can become a member of temple committee. அந்த டெம்பிள் கமிட்டியில அவங்க ஒரு மெம்பரா சேரலாம். அதே மாதிரி அவங்களுடைய ரிசோர்சஸ் என்ன, அவங்களுக்கு என்ன சொத்துக்கள் இருக்கு, என்ன ரிசோர்சஸ் இருக்குன்ற விவரங்களை அவங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதை அவங்க எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம்.
புரியுதா? நீ ஒரு திருவிழா நடத்துற, நீ ஏதோ ஒரு விஷயம் பண்ற அப்படின்னா அது நீ என்ன பண்ண, எவ்வளவு செலவு பண்ண அப்படின்றத நீ ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கு அப்படின்றாங்க. நல்ல விஷயம் தானே, எவனை ஏமாற்ற முடியாது இல்லை, சரியா? கடவுளின் பேரை சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாது இல்லை. அதனால இப்படி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. நேம் த நியூஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ்டு பை த சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன். ஸோ டிராவிடியன் அப்படின்ற நியூஸ் பேப்பர் எங்க தமிழ்ல, ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ்ல ஆந்திர பிரகாஷிகா, ஆந்திர பிரகாஷிகா எதுல அப்படின்னா தெலுங்குல. இப்படியெல்லாம் நம்ம கொண்டு வரோம். எஸ்டிமேட் பெரியார் ஆஸ் அ ஃபெமினிஸ்ட். பெரியார ஒரு ஃபெமினிஸ்டா வந்து நீங்க எப்படி சொல்வீங்க? எதை வச்சு பெரியார் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்வீங்க? பெரியார் வந்து பேட்ரியார்கிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாளர். ஆமா, பேட்ரியார்கி அப்படின்னா என்னதுப்பா அர்த்தம்? வாட் டு யூ கால் அஸ் பேட்ரியார்கி? இன்னைக்குமே இந்த பேட்ரியார்கி இருக்கு இல்லையா, ஓகே, அது வந்து இன்னைக்குமே வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை. இன்னைக்குமே நம்ம நிறைய பேரோட வீடுகள்ல இருக்கு, சரியா? பேட்ரியார்கி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? ஆணாதிக்கம். ஆணாதிக்கம்னா ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துறது. ஒரு பொண்ணுனா நீ இப்படிதான் இருக்கணும், நீ வந்து வீட்டை விட்டே வெளியே போக கூடாது, நீ வேலைக்கே போக கூடாது, நீ படிக்கவே கூடாது, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், இப்படியெல்லாம் போட்டு மென் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விமனை வந்து பயமுறுத்திட்டே இருப்பாங்க, சரியா? அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பேட்ரியார்கி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, பெண்களுக்கும் ஆண்களுக்கு ஈக்குவலா சுதந்திரம் இருக்கு, பெண்களும் நினைச்ச வேலைக்கு போகலாம், பெண்களும் கல்யாணம் பண்ணிக்காம அவங்க வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சா வாழலாம், ஒரு ஆணை நம்பி தான் ஒரு பெண் இருக்கணும்னு அவசியமே இல்லைன்ற கருத்துக்களை முன்வைக்கிறத நம்ம ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ பெரியார் வாஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் பேட்ரியார்கி. ஆணாதிக்கம் தப்பு அப்படின்னு சொன்னார். He condemned child marriage and தேவதாசி சிஸ்டம். அவர் என்ன செய்யறாரு? தேவதாசி சிஸ்டம், சைல்டு மேரேஜ் இதெல்லாம் வந்து எதிர்க்கிறாரு. பெரியார் believed that property rights for women would provide them a social status and protection. அது மட்டும் இல்லாம சொத்துக்களை பெண்களுக்கு எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்தா அப்போ அது பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு வழியா அமையும். அந்த பொண்ணோட சொத்து, அந்த பொண்ணுகிட்ட நிறைய சொத்து இருக்குடா அப்படின்னாவது அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துப்பானுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறார். ஸோ அவங்களுக்குன்னு அது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் தரும், ஒரு பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்லி பெரியார் நினைக்கிறார். In 1989 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஓகே என்ன செய்யுதுன்னா இன்ட்ரடியூஸ்டு த ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1989 which ensured equal rights to ancestral property for women and inheritance. இப்போ பரம்பரையா சொத்து இருக்குன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த சொத்தெல்லாம் யாருக்கு எழுதுவாங்க? ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் எழுதுவாங்க, பெண்களுக்கு எழுதி வைக்க மாட்டாங்க. They won't write and keep it for the women of the family. 1989ல தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அதுக்கு சட்டமே வருது, ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சட்டத்தின்படி குடும்ப சொத்துல பெண்களுக்கும் ஈக்குவல் சம உரிமை இருக்குது. கேர்ள்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ, சரியா? எல்லா சொத்தையும் வீட்டில் வந்து அண்ணனுக்கோ தம்பிக்கோ எழுதி வச்சிருப்பாங்க, ஜாகிரதையா சரியா? குடும்பத்தில் சொல்றேன், ஜென்ரல் நாலேஜ், உங்களுக்கும் ஈக்குவல் உரிமை இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க எல்லாம், சரியா? ரைட்டு, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் செகண்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரே ஒரு விஷயந்தான், நீட்டு ஜேஇலாம் யாராவது வந்து 10th முடிச்சுட்டு 11th இருந்தே படிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னா நம்மளுடைய வேதாந்தோடைய ஆஃப்லைன் லேர்னிங் சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அட்மிஷன்ஸ் இப்போவே போயிட்டுருக்கு. நீ என் பேரை சொல்லி போகிறேன்னா யாழினியன் சார் அடைச்சாங்க, இங்கே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடு. ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு யாழினியன் சார் என்னை அனுப்பிச்சாக அப்படின்னு போய் சொன்னேன்னா உனக்கு ஃபீஸ் நிறையா கம்மி பண்ணுவாங்கடா. ஸோ அது வந்து பார்த்து பண்ணிக்கோ. ஜேஇனா என்னது சார்? ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இன்ஜினியரிங் காலேஜான ஐஐடிஸில் என்ஐடிஸில் நீ படிக்கணும்னா ஜேஇ வந்து கிளியர் பண்ணணும், சரியா? ரைட். அடுத்து உங்களுக்கு வேறு என்ன கேள்வியெல்லாம் இருக்குது? 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஸ்டடி பிளான் வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி ஜனஸ்வதி மேம் கொடுப்பாங்க, இல்லைனா நான் ஒரு வீடியோ போடுறேன், சரியா? ஜனஸ்வதி மேமுக்கு உடம்பு சரியில்லடா, ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? அப்புறம் பேம்ப்ளெட்டோட மீனிங் என்ன சொன்னேனே, நோட்டீஸ். பேம்ப்ளெட்டுன்றது ஒரு நோட்டீஸ், அவ்வளோதான், சரியா? அப்பா அம்மா பயலுகன்றதை தவிர மீதி எல்லா பயலுகளும் சொல்லுவானுங்க. யூ ஆர் ஓல்ட் ஸ்டூடெண்ட், ஓகே கண்ணு. சார் நேற்று லைவ் இன்றைக்கி நடக்கும். 2027 10th தீமின்னல் வந்து எப்போனா ஏப்ரல் 27 கிளாஸ் ஆரம்பிக்குது. இப்போவே அட்மிஷன் போட்டுக்கோ, சரியா?
யார் யாரெல்லாம் 11th 12th என் கூட தீமின்னல்ல டியூஷன் சேரணும்னு ஆசைப்படுறேன்? 11th 12th இப்பவே எங்க கூட தீமின்னல்ல டியூஷன் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா இந்த மாதம் இறுதிக்குள் அட்மிஷன் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதம் இறுதிக்குள் அட்மிஷன் எடுத்தீர்கள் என்றால் ஃபீஸ் ஒரு நாளைக்கு 5 ரூபாய், ஒரு நாளைக்கு 5 ரூபாய் ஃபீஸ். இந்த மாதத்துக்குள்ள நீ அட்மிஷன் போட்ட அப்படின்னா எப்படியான ஆன்சர்? நான் அட்மிஷன் போடுறது நீ என்ன வேணா படிச்சுக்கோ. நீ வந்து பயாலஜி படி, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி, பியூர் சயின்ஸ் கூட எடுங்க, அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஒரே ஒரு விஷயந்தான், சரியா? நான் பார்த்து ஒரே ஒரு விஷயந்தான். என்னது? இங்கே உனக்கு 11th 2 year தங்கிலீஷ் பேட்ச் கிளாஸ் 11 இருக்கு பாரு, அதை கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 yearsக்கு 2,999 இங்கே ஃபீஸ் காமிக்கும். இதில் போயிட்டு நீங்கள் பை நவ் கிளிக் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா ஃபோனில் ஃபோன்பே இருக்குது, ஜிபே இருக்குது அப்படின்னா இப்போவே அட்மிஷன் போட்டு வச்சுக்கலாம், சரியா? ஏப்ரல் 27 நாங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம், சரியா? தீமின்னல் வந்து இங்கிலீஷ் மீடியம் தானே, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே போர்ட்டல் தான், சரியா? ஐ வாண்ட் காமர்ஸ், பட் இஃப் ஐ ஜாயின் காமர்ஸ் வேணுன்றவங்களை மே மாதம் ஜாயின் பண்ணு. சார் நான் காமர்ஸ் படிக்க போகிறேன் 11th அப்படின்னா மே மாதம் நான் உனக்கு தனியாக தரேன், அதில் ஜாயின் பண்ணு, இப்போ ஜாயின் பண்ணாத, சரியா? பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லணும்னு நான் சொல்கிறேன். சார் நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணணும்னா என்ன குரூப் எடுக்கணும்? காமர்ஸ் எடுக்கணும், சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ? 1 மணிக்கு, இன்னும் 10 நிமிஷத்தில். மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஈஸியாக டிப்ஸ் சொல்லுங்கள் சார். பப்ளிக் படித்தா ஈஸியாகிடும், வேற என்ன, படிக்கணும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைடா செல்லம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இன்னும் ஃபோன்பே இல்லை சார், என்ன பண்ணுறது? உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது ஃபோன்பே ஜிபே வச்சுருக்காங்கன்னா பண்ணலாம். டெபிட் கார்டு இருக்குது, ஏடிஎம் கார்டு இருக்குன்னா ஏடிஎம் கார்டுலேருந்து பண்ணலாம், சரியா? விழுப்புரம்ல இல்லை, மீட்டை பற்றி நான் சொல்கிறேன், சரியா? இன்னும் தான் நமக்கு டைம் இருக்கு, மீட்டை பற்றி நான் சொல்கிறேன். எல்லாருமே நம்ம 12th சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா? டாக்டர் ஆகணுமா கவின் கிருஷ்ணா அப்படின்னா நீ நீட்டு படிக்கணும் செல்லம். அப்போ நீ வந்து 11th இருந்தே நீட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடும், சரியா? நம்ம 11th 12th சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சப்ஸ்கிரைப் டு 11th 12th சேனல்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீ அதை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளோட 11th 12th சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நீ எது எடுக்கிறது பெஸ்ட்டு? நான் வந்து பயாலஜி எடுக்கிறது பெஸ்ட்டா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறது பெஸ்ட்டா, அப்படி இல்லைன்னா வந்து காமர்ஸ் எடுக்கிறது பெஸ்ட்டா? 2 இயர்ஸுக்கு ஜேஇ சேர்ந்துட்டீங்க, சூப்பர். அதுக்கெல்லாம் நான் இதில் வீடியோ போட போகிறேன் 11th 12th சேனல், அப்போ தான் உனக்கு தெரியும், சரியா? சென்னை ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா நகரில் இருக்குது. அண்ணா நகர், பெரம்பூர், போரூர், நிறைய இடத்துல இருக்குது, சரியா? தாம்பரமில் இருக்குது, வேளச்சேரியில் இருக்குது, சரியா? ரைட்டு. சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா பயாலஜி குரூப் எடுங்க, ஓகேவா? சரி. தீமண்ணலில் ஜாயின் பண்ண பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. வேணா ஓவியாக சொல்லுங்கள், நான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன். யாருக்காவது சார் நீங்கள் என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறீங்களா? நீங்கள் பேசுனா கண்டிப்பாக அட்மிஷன் போடுவாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. கவின் கிருஷ்ணா ப்ரைம் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க, சூப்பராக இருக்கு செல்லம், சூப்பர், நைஸ். கிளாஸில் ப்ரைம் பேட்ச் கிளாஸ்லலாம் பார்ப்போம் டெய்லி. அப்போ ஓகே, சரிடா, இன்னும் 10 நிமிஷம் தான், ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வா, சரியா? ஒரு பிரேக்